கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் 1-2 கோயம்புத்தூர் கொடிசியாவில். வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீட். திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். கல்யாண மாலை புகழ், பட்டிமன்றம், பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள். அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை காதலர் தின சிறப்பு பட்டிமன்றம். விழாவில் பங்கேற்று சிறப்பித்தவர்கள் திரு முத்துவேல் பாரிவேர், திருமதி திரு நல்லி கோகுல் யோகா கன்சல்டன்சி, திரு ஸ்ரீதர் விஸ்வாஸ் ஃபவுண்டர் மற்றும் திருமதி 18 போட்டோகிராஃபி. தமிழரின் வாழ்வோடும் வாழ்வியலோடும் 4 நூற்றாண்டு காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிற மேடையில் நின்று வணக்கம் சொல்வதை நான் பெருமிதமாக கருதுகிறேன். 6.5 லட்சம் திருமணங்கள் என்று சொன்னார்கள். அம்மா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், 10 லட்சம் திருமணம் நடத்தும் போதும் ஒரு பட்டிமன்றம் நடத்தினால் நீங்கள் என்னையே அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்க்கை துணை அமைப்பதோடு நின்று கொள்ளாமல் வருங்கால தமிழகம், வருங்கால இளைஞர்களுக்கு வளமான தமிழை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நடத்தி கொடுக்கிற பட்டிமன்றங்களை நேயர்கள் அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றாக பார்த்து மகிழ்கிறார்கள் என்று நான் சொன்னால் அது மிகையான புகழ்ச்சி இல்லை. இது எப்படி சாத்தியம்? மோகன் சாரின் புன்னகை முகம், மேரா மேடத்தின் சிந்தனை திறம், இந்த இரண்டும் சேர்த்து வாய்த்த வரம் கல்யாணம். என் ஸ்டைலில் சொல்லணும்னா, கல்யாண மாலைக்கு பேச்சுலராக வந்தால் ஃபேமிலி ஆயிடலாம், பேச்சாளராக வந்தால் ஃபேமஸ் ஆயிடலாம். வரம் அமைத்து கொடுப்பதோடு நின்று விடாமல், வாழ ஆரம்பித்ததற்கு பிறகு வாழ்வியலில் கணவனுக்கோ மனைவிக்கோ மாமனாருக்கோ மாமியாருக்கோ யாருக்கோ ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் எப்படி தீர்ப்பது என்பதற்காக எத்தனை தலைப்புகளில் பட்டிமன்றம். அவங்க டீல் பண்ணாத சப்ஜெக்டே இல்லை போல் இருக்கு. எனவே அம்மாவுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் உழைப்பால் மட்டும் பெயர்கள் அல்ல, கொடுக்கிற தலைப்பாலும் பெரியவர்கள். அப்போ இன்னைக்கு இருக்கிற நேயர்கள், இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள், அல்ல இங்கே வந்து வரன் பார்த்து வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவர்கள், வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வரும்போது இந்த பிரச்சனையை கல்யாண மற்றத்தில் எப்படி டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்ல அந்த பட்டிமன்றத்தை எடுத்து பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சி மட்டும் தயாரிக்கவில்லை, வருங்கால குடும்பங்களுக்கு ஒரு டிஜிட்டல் டிக்ஷனரி தயாரித்து வைத்து போகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே மோகன் சார் அவர்களே, மீரா மேடம் அவர்களே, இதுவரைக்கும் எத்தனையோ பேச்சாளர்கள் இங்கே பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு பேச்சாளர்கள் பேச வருவார்கள். இவர்கள் அத்தனை பேர் சார்பாக நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறதற்கு நீங்கள் செலவு செய்கிற ஈடான நிமிடங்களுக்கான ஆசீர்வாதங்களை உங்கள் வீட்டிற்கு கடவுள் அனுப்பி வைத்தார். இப்ப நம்ம கிட்ட ஒரு சமூக கடமையை கொடுத்துருக்குறாங்க. தமிழன் கிட்ட ரொம்ப பழமையான இளமையான விஷயங்கள் 2. ஒன்று தமிழ், இன்னொன்று காதல், இல்லையா? இது 2 ரொம்ப பழமையானது, ஆனால் எப்போ பேசினாலும் இளமையானது. தமிழர்களின் அடையாளம் அப்படின்னு சொன்னால் 4 விஷயத்தை சொல்லலாம். வீரம், புகழ், அறம், காதல். இதனால தானே தமிழர்களுடைய அடையாளம். இது இன்டர் கனெக்ட். எப்போ வீரமா இருப்பான், அப்படி வீரமா இருக்கிறதுனால அவனுக்கு புகழ் வரும். வீரமும் புகழ் வந்தோன்னா ரொம்ப ஆடமாட்டான், அறத்தோடு நிற்பான். இந்த அறத்தோடு நிற்பதோடு மட்டுமல்ல, காதலோடும் நிற்பான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காதல் எப்படி இருக்கு? இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு 4 அடையாளம் இருக்கு. ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு யமஹா பைக், ஒரு செல்போன், ஒரு லவ்வர். இது 4 அடையாளம். அங்கேயும் ஒரு 4 அடையாளம், இங்கேயும் ஒரு 4 அடையாளம். எனவே இப்போ இந்த 4 அடையாளங்களை காதலை நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கு காதல் எப்படி இருக்கிறது? வழக்கமாக காதலை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். இன்னைக்கு லவ் மேரேஜுங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் செய்கிறாங்க, கருத்தொருமித்து இருவரும் காதலிக்க வேண்டும். ஆனால் ஒரு காலகட்டத்தில், கொஞ்ச நாளைக்கு முன்னால், நான் 10வது படிக்கும் போது அறிவுமணின்னு திருச்சியில் ஒரு கவிதை எழுதினார். ரொம்ப ஃபேமஸ் அந்த கவிதை, எல்லா காதல் மேடைகளிலும் சொல்லுவாங்க. அந்த கவிதையினுடைய தலைப்பே காதல் கடிதம். என்ன தெரியுமா? அன்பே விமலா, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாவிடில் நான் இல்லை, நீதான் என் உயிர். பின் குறிப்பு, இந்த கடிதம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்படியே உன் தங்கை கமலாவிடம் கொடுத்து விடும். அப்போ இன்றைக்கு கேட்கிறோம், காதலில் ஜெயிப்பது என்பது வேறு, காதலால் ஜெயிப்பது என்பது வேறு. இப்ப அதான் கேள்வி.
கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சாட்டு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுப்பான். இன்னொன்று சொன்னேன், இவரை கட்டினதுனால தான் சார் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், இவரை கட்டினதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்கிறோம்ல. எப்பயுமே காதலில் ஆண்களுக்கெல்லாம் ஒரு பொயட்டிக் அப்ரோச் இருக்கும், பெண்களுக்கு ஒரு பொசசிவ் அப்ரோச் இருக்கும். இப்போ மும்தாஜ் ஷாஜகான் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு சம்பவம். 2 பேரும் ஆக்ரா நதிக்கரை ஓரத்தில் உட்காந்துருக்காங்களாம். அப்படி உட்காந்துருக்கும்போது மும்தாஜ் கேட்குறா ஷாஜகானை பார்த்து, ஷாஜகான் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உடனே அவன், கேளு, கேட்கறதுக்கு தானே இருக்கிற, கேளு. நிலா ஏன் மேலே இருக்கிறது? இது ஒரு கேள்வியை நம்மளாம் தானே சொல்லுவோம், நிலானா மேலே தான் இருக்கும், இது ஒரு கேள்வி. ஆனால் ஷாஜகான் அப்படி சொல்லியான், மும்தாஜ் அழகான கேள்வி கேட்டாய், நிலா ஏன் தெரியுமா மேலே இருக்கிறது? உன்னழகையும் நிலவழகையும் கடவுள் ஒரு தராசத்தட்டில் நிறுத்து பார்த்தான், நீ அழகின் எடை தாங்காமல் கீழே வந்து விட்டாய், நிலா மேலே போய்விட்டது. இது ஆண்களுடைய அப்ரோச், ஒரு பொயட்டிக் அப்ரோச். ஆனால் பெண்களுடைய அப்ரோச் பொசசிவ் அப்ரோச். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனோன்னு முதல்ல கேட்குறா, நீங்கள் எனக்கு முன்னால் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? உடனே நம்ம என்ன சொல்லணும், இப்போ தான் ஒரு பொண்ணையே பார்க்குறேன் அப்படி தானே சொல்லணும். நம்மள அப்படி தான் சொல்லுவான், லவ் பண்ணிக்கிறேன்ட்டான். லவ் பண்ணிக்கிறீங்களா? யார் அவ? வா காட்டுறேன்னு கூட்டின்னு போய் நேராக அவங்ககிட்ட கிணத்தை பார்க்க சொல்லி அவ முகத்தையே காட்டி, இவளை தான் நான் காதலிக்கிறேன்னா. ஆனாலும் அவள் கோச்சிக்கிறாளாம். ஏமா கோச்சிக்கிற? உன்னை தானே காட்டுனேன். என்னை தவிர என் பிம்பத்தை நீங்கள் காதலிப்பதை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது பெண். இப்போ இந்த 2க்கு இடையில இப்போ நம்ம என்ன பேச போறோம்னு சொன்னா, இங்க 6 பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. காதல் சிறப்பானதா சிறப்பானது இல்லையான்னு இல்லை, காதல் சரியானதான்னு இல்லையா, இந்த காதலுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை தொடங்குறாங்கல்ல, அந்த வாழ்க்கைக்கு எவ்வாறெல்லாம் உதவுகிறது, எவ்வாறெல்லாம் உதவாமல் இருக்கிறதுங்கிறதா இப்போ பேச போறோம். தமிழ் பண்டி ட்ரைனிங் படிக்கும்போது ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணாங்க. 2 பேரும் எனக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸையும் எனக்கு தெரியும். ஒன்று அந்த 2 பேர், அவங்க அப்பாட்ட நீ தாண்டா போய் சொல்லணும், எப்படி சொல்றதும் பார்த்துன்னு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அவர் என்னையை கூப்பிட்டு, தம்பி நீ தான் நல்ல கவிதைலாம் எழுதியாமே, வாயன் ஒரு கவிதை வாசிட்டார். எங்க ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில். ஒன்று 2 பேரும் உனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயே அவர்கிட்ட எப்படியாவது நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோன்னு சொல்லிடு அப்படின்னாங்க. அங்கே போய் கவிதை வாசிக்கிறேன். எப்படி? காதலித்தல் குற்றம் என எந்த சட்டம் சொன்னது? காட்சிக்கெல்லாம் வேலி போட்டால் என்ன சொல்லி சிரிப்பது? மனசு 2ம் இளைஞ்சதுன்னா மாலை மாத்தணும், மங்கை கைதல் குறை இருந்தா ஆழ மாத்தணும், இழுத்து இங்கே கட்டி வைக்கும் கொடுமை மாத்தணும், முடிஞ்சா எழுத்து மூலம் காதலத்தான் சட்டமாக்கணும். அந்த அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவ வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்க்கறான். நேராக சாப்பிடும் போது வந்தாரு. என்ன தம்பி சொன்னாரு? காதலை சட்டமாக்கணும் அங்கிள். சட்டமாக்கும் போது பார்க்கலாம், போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் 2 பேரும் சேரல, இப்ப அரசு துறையில பெரிய இடத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க. எனவே காதலிக்கிற போது இருக்கிற எமோஷன், சந்தோஷம், உற்சாகம், ஒருவர் பார்த்துக் கொள்வது, இந்த நோயிங் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் வந்துடுது. அப்ப இங்க ஒரு பக்கம் என்ன சொல்ல போறாங்க, சார் காதல் இருக்கிறனால தான் அப்படியே மெல்ல 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 மேல உயர்ந்து வரும். இங்க சொல்ல போறாங்க, அதெல்லாம் கிடையாது, காதல்னால தான் எல்லாரும் விழுந்து விட போறோம் என்று சொல்ல போறாங்க. ஆக காதல் தமிழர் வாழ்வில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிற ஒரு விஷயம். அந்த விழுமியங்களில் எடுத்துக்கொண்டு இந்த காதல் இன்னைக்கு இந்த நூற்றாண்டு மக்களுக்கு எப்படி வாழ்வில் உதவுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இங்கே 6 அறிஞர் பெருமக்கள் சிறப்பு. அம்மா சொன்ன மாதிரி இளம் தலைமுறையை வளர்க்கணும்னா நான் ரொம்ப கிழவன் நினைச்சிடாதீங்க. நானும் இளைஞனா இருக்கும்போது இந்த மேடல் தான். 2 கல்யாண மாலையை என்னால் மறக்கவே முடியாது. ஒன்று நான் அணிந்து கொண்ட கல்யாண மாலை, இன்னொன்று நான் கலந்து கொண்ட கல்யாண மாலை. அணிந்து கொண்ட கல்யாண மாலை என் பேச்சை குறைத்தது, கலந்து கொண்ட கல்யாண மாலை என் பேச்சை வளர்த்தது. அதனால இன்றைக்கு துணையே அப்படின்னு அக்ஷயா பாலசுப்ரமணியம், ஊடகவியலாளர், சிறு வயது முதல்ல மேடையில் பேசிட்டு வர்றவங்க, அவங்க இன்னைக்கு இங்க பேச வந்திருக்காங்க. அதே அணில விஜய் நம்பி மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர், பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த மேடைக்கு வந்துட்டு இனிமே உன் டேட் கிடைக்கிறதே எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். அடுத்து அக்ஷயா லோகேஸ்வரன் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கிறார். சிறு வயது முதலே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசுவோம். இவங்க 3 பேரும் துணை தான் சார். அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பார்த்தீங்களா, துணை அப்படின்னு பேசுறதுனால. இவங்க 3 பேரும் டென்ஸ்டாக இருக்காங்க. தடையன்னு சொல்ல போறவங்க, தடையை என்று சொல்வதற்கு ஆத்விகா ஆனந்த் அவர்கள் BE ஃபைனல் இயர் பேச்சுக்காக பேச்சு இசை மேடைகளில் ஜெயித்தவர், இன்றைக்கு கல்யாண மேடைக்கு வந்திருக்கிறார். அவரோடு பேச மெர்வின், இந்த ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்றதுல ரொம்ப சிறப்பானவர். அடுத்து லட்சுமி நாராயணன் தேவகோட்டையிலிருந்து வந்திருக்கிறார். இப்போ இந்த அளவில் இன்னைக்கு காதல் இருக்கிற நிலைமை, காதலுடைய உன்னதம், இவைகளை தொடக்க உரையாக நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது வாழ்வின் வெற்றிக்கு காதல் துணையே தடையே என்ற பட்டிமன்றத்தில்
துணையே என்கிற அணி தலைவி அட்சயா பாலசுப்ரமணியன் தன் வாதத்தை உங்கள் கரகோஷத்தோடு எடுத்து வைக்க வருகிறார். நல்லதோர் வாய்ப்பை நல்கிய கல்யாண மாலை மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும், மோகன் சார் அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும், பேச்சாளர் பெருமக்கள் அவர்களுக்கும், காதலிலும் வாழ்க்கையிலும் வென்று அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக அமர்ந்திருக்கும் மூத்தோர்களுக்கும், வாழ்வின் வெற்றிக்கு காதல் துணையே என்ற அவசியத்தை புரிந்து வாழ்க்கை பயணத்தில் வெற்றியடைய காதலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த கால இளைய தலைமுறைக்கும் என் அன்பு நிறை வணக்கங்கள். முள்ளில்லா கடிகாரம், சர்க்கரம் இல்லாத வண்டி, ஆசிரியர் இல்லாத மாணவன், வில் இல்லாத அம்பு, கொள்கை இல்லாத அரசியல்வாதி, இதெல்லாம் எப்படி இலக்கு அடைய முடியாதோ அது மாதிரி காதலுடைய துணை இல்லாமல் வாழ்க்கையில வெற்றிங்கிற ஒண்ணு நம்ம அடையவே முடியாது. வாழ்க்கையை சந்தோஷமாவும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல, கலர்ஃபுல்லா மாத்துறது காதலால மட்டும்தான் முடியும். பிளாக் அண்ட் ஒயிட் படமா இருக்கும் ஒரு பையனோட வாழ்க்கை, அதை கலர்ஃபுல்லா காதலி வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்துவான். எப்படி தெரியுமா? குளிக்கவே மாட்டான், தலையில எண்ணெய் கூட வைக்கவே மாட்டான், 4 நாள் போட்ட ஒரே ட்ரெஸ்ஸை நாரி போனதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸவே கழட்டுவான். பீரோவில் திறந்து கண்ணை மூடிக்கிட்டு எந்த சட்டை கிடைக்குதோ அதை எடுத்து போட்டுட்டு போயிடுவான், தலையே வார மாட்டான். இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கை காதலி வந்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா கலர்ஃபுல்லா மாறும். நல்லா சோப்பு தேய சோப்பு போட்டு குளிப்பான், வாரின தலையவே 10 தடவை வாருவான், தூசு படிஞ்சிருக்க கண்ணாடியை தொடச்சு தன்னைத்தானே பார்த்து அழகு ரசிப்பான். 5 முறை போட்ட சட்டை 6வது முறை கழட்டி போட்டு அயன் பண்ணி திரும்பி போட்டு பார்த்து கரெக்டா இருக்கான்னு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி அதை அவளுடைய காதலிக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டே வெளில அவங்க அம்மா பார்ப்பான். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு. ஆனா இது என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, இதுதான் செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது. என்ன காதலிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன்னை நீ காதலி, நீ எப்படி இருக்க, உன்னுடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறத கவனின்னு காதலிங்கிற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சொல்லி கொடுப்பான். அப்புறம் தான் உன்னுடைய தோற்றம்ங்கிறது மாற ஆரம்பிக்கும் நடுவர் அவர்களே. வெற்றிங்கிறது உச்சம், அதோட தொடக்கப்படி என்ன தெரியுமா? செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அப்போ முதல் படியை தொடறதுக்கே எங்களுடைய காதலோட துணை வேணும்னா வெற்றியோட உச்சத்தை அடைகிறதுக்கு காதலோட துணை இல்லாம எப்படிங்க வாழ்க்கையில வெற்றி சாத்தியமாயிட முடியும்? ஒரு பையன் எனக்கு ஒரு வேலை தொழில் சரியாவே வராது, அதுக்குதான் அவனுக்கு லாபமே வரலையேடா, எதுக்குடா அதே தொழிலே அவன் திரும்ப திரும்ப செய்யறான் அப்படின்னு கேட்டா அந்த தொழில அவன் அவ்வளவு காதலிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருள், ஒரு நபர், ஒரு தொழில், ஒரு துறை அல்லது ஒரு கலை, இது மேல நமக்கு இருக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம், அது மேல இருக்கக்கூடிய இலக்கு, கருணை, பற்று, இது எல்லாத்துக்குமான மாற்று ஒரே வார்த்தை காதல். இத்தனை வார்த்தைக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த வார்த்தை நடுவர்களை போட முடியும்? காதலை மட்டும்தான் போட முடியும். காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, காதலுக்கு கண்கள் இல்லை. கருப்பு சிகப்பு நிற வேறுபாடு பார்க்கும் கண்கள் காதலுக்கு கிடையாது. ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கும் கண்கள் காதலுக்கு தெரியாது. நீ குண்டா ஒல்லியா பாகுபாடு பார்க்க காதலுக்கு பிடிக்காது. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இன்னொரு மாற்றுத்திறனாளி தான் இணை என்கிற எழுதப்படாத விதியை மாற்றி அமைத்தது காதல் இல்லையா? அததான் பாக பிரிவினை படத்துல நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், தாழையாம் பூ முடிஞ்சு. நீங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் அந்த பாட்டை கேட்டிருக்கலாம். அதுல கண்ணதாசன் அழகா ஒரு வரி சொல்லியிருப்பாரு, அங்கம் குறைந்தவனை, அழகில்லா ஆண்மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ சொல்லம்மா, வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மான்னு. அதுக்கு பதிலுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, மண் பார்த்து வளர்வதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, மங்கையரும் பூங்கொடியும் ஒன்னையா, அவள் கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையான்னு சொல்லுவா. அப்போ மாற்றுத்திறனாளியை மாற்றத்திற்கான திறனாளியாக மாற்றக்கூடிய உத்வேகத்தை காதல் கொடுக்கும்னா அப்புறம் மற்றவங்களால சாதனை படைக்க காதல் இல்லாம எப்படி நடுவர் அவர்களே முடியும்? எதிரி காதலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. 1000 தடவை ஐ லவ் யூ சொல்றது, விடிய விடிய போன்ல பேசுறது, சண்டை போட்டா கையையும் காலையும் அறுத்துக்கிட்டு ரத்தத்தை எடுக்கிறது, ரத்தத்துல லவ் லெட்டர் எழுதுறது, நீ கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன், இதெல்லாம் காதல்னு எதிரணி நினைச்சா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை நடுவர் அவர்களே. அது காதல் கிடையாது. உண்மையான காதல் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு கூட்டமான பேருந்து பயணம், நெரிசலான ரயில் பயணம், இதுல இருந்து நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்
அப்பாடான்னு ஒரு லாங்கான ஒரு பிரீத் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும் இல்லையா? அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அந்த பிரீத்திங் ஸ்பேஸ்ங்கிறது ஒரு இடத்துல தேவைப்படும். இந்த சமூகத்தில் அவனுக்கு நடந்த நிராகரிப்புகள், உறவுகளால் ஏற்பட்ட அவமானங்கள், நண்பர்களால் கிடைத்த துரோகங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்தா போதும்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடத்துல தோணும். அப்போ அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? அவனோட கண்களை தொடச்சி விட்டு அவனுடைய தோல் சாய ஒரு மடியை கொடுத்து நான் இருக்கேன்னு 4 ஆறுதலான வார்த்தைகள் சொன்னா போதும் நடுவர் அவர்களே. அவன் எந்த எல்லையை வேணாலும் எட்டி பிடிக்கிற திறமை அந்த காதல். அழகு அழகு அழகு. அதை கொடுக்கிறது தான் காதல் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்ற நடுவர்களே, ஒரு வழிபோக்கன் ஒரு சுமையை தூக்கிக்கிட்டு போறான். அந்த சுமையை அவனால எல்லை வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது. இடையில் இளைப்பாறுவதற்கு ஒரு மரம் நிழல் இருக்கணும். அந்த மரத்துல சுமையை இறக்கி வச்சுட்டு தான் திரும்ப அந்த பாதையை கடக்க முடியும். அந்த இளைப்பாறக்கூடிய நிழலாகத்தான் ஒவ்வொரு காதலன் வாழ்க்கையிலையும் காதலி இருக்கிறான்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நடுத்தர ஆண்களுடைய வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கிறதுக்கு அப்பா கிட்ட பொருளாதாரம் இருக்காது. நல்ல ஒரு தொழில் தொடங்கணும், திறமை இருக்கும், ஆனால் அவனுக்கு அதை செய்யறதுக்கு குடும்பத்துடைய பின்னணி இருக்காது. அப்போ பாதி கிணறை தாண்டி அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் விட்டுருவாங்க. எப்படியோ முட்டி மோதி படிக்க வச்சிருவாங்க. அவனுக்கு ஒரு திறமை இருக்கும், இலக்கு எடுக்கிறதான முயற்சி இருக்கும். மீதி கிணறை தாண்டறதுக்கு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அங்கே அவனுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்காது. அப்போ அந்த காதலி வருவான் நடுவர் அவர்களே, உனக்கு என்னடா வேணும்? நீ செய், உன்கிட்ட திறமையும் இருக்கு, முயற்சியும் இருக்கு. நான் உனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறேன், ஈஸி பண்ணி விடணுமா? நான் ஈஸி பண்ணி விடுறேன். உனக்கு திறமையும் முயற்சியும் இருக்கு, என்ன ஆனாலும் சரி, நீ ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை காதலியால் மட்டும்தான் நடுவர் அவர்களே முடியும். காதல் அப்படிங்கிறது இருபாலருக்கும் சொந்தமானது. அப்போ பெண்களோட வெற்றிக்கு காதல் எப்படி உதவுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். என்னுடைய காதல் திருமணம் தான். நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஒரே ஒரு விஷயம், நேற்று நடந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். என்னுடைய மாமியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அட்டெண்டர் தேவை. நானும் என்னுடைய கணவனும் மார்னிங் ஷிஃப்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது வழக்கம். என்னுடைய நாத்தனார் வந்திருந்தாங்க. 4 நாள் முடிச்சு நேற்று மதியம் ஊருக்கு கிளம்புறாங்க. நேற்று காலையில் நானும் என்னுடைய கணவரும் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்ந்து குக் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். மதியம் ஒரே ஒரு ஃபோன் வருது என்னுடைய கணவர்கிட்ட இருந்து. வீட்டுக்கு போன உடனே கோவப்படாத, டென்ஷன் ஆகாத, நீ பட்டிமன்றத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதுக்கு நான் சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் வச்சுட்டேன். ஆஃபீஸ் டென்ஷனில் கேட்கல. வீட்டில் கதவை திறந்து பார்த்தோன்னே தான் அதற்கான அர்த்தம் புரிஞ்சுது. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல அப்படியே கிடந்தது. பெண்களுக்கு அது உச்ச கோவம் எங்க தெரியுமா வரும்? கிச்சன்ல அந்த சிங்க் நிறைய பாத்திரம் நொம்பி வளைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அங்க வரும் பாருங்க நடுவர் அவர்களே ஒரு கோவம். அந்த மாதிரி வளைஞ்சு கிடந்தது நடுவர் அவர்களே. நீ எதுவும் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொல்லி தான் நான் வீட்டை மட்டும் கூட்டிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் தூங்கிட்டேன். அவர் நைட்டு 3 மணிக்கு வேலைக்கு போனவர் 1 மணி 9 மணி நேரம் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 1 மணிக்கு வராரு. காலையில் 3 மணி நேரம் மட்டும் தூங்கி 4 மணிக்கு எப்போவுமே மார்னிங் பர்பனை எழுப்ப மாட்டார். அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார். கிளம்பி போயிட்டாரு. ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் எழுந்திரிச்சு கூப்பிடு தங்கோ, கால் பண்ணுன்னு. அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன். நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நீ ப்ரிப்பேர் பண்ணு, நான் மதியத்துக்கு மேலே அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன்னு. கிச்சனுக்கு போய் பாத்திரம் விளக்கணுமேங்கிற எண்ணத்தோட கிச்சனுக்கு போகிறப்போ கிச்சன் எனக்கு உங்கள் ஆச்சரியத்தை கொடுத்தது நடுவர்களே. எல்லா பாத்திரமும் விளக்கி கழுவி அவ்வளவு நீட்டாக இருந்துச்சு. அப்போது இன்னைக்கு என்னுடைய பட்டிமன்றத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கும் 3 மணிக்கு போக வேண்டிய என்னுடைய கணவர் நேற்று நைட்டு 1 மணிக்கு 3 மணி நேரம் மட்டுமே தூங்கி காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை செஞ்சு இன்னைக்கு போய் ஆஃபீஸ் வேலையை செஞ்சு என்னுடைய மாமியாரை மதியம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இப்போ என்னுடைய பேச்சை கேட்பதற்காகவும் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படின்னா இதை விட ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு காதல் எந்த அளவுக்கு நடுவரவர்களே நிறைய முடியும்? மாற்ற முடியாத பிறப்புக்கும் தவிர்க்க முடியாத இறப்புக்கும் இடையே வாழ்க்கையை வெற்றியுடன் கொண்டாட காதல் துணை இல்லாமல் அது சாத்தியமே இல்லை என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண இவங்களை பாராட்ட மாட்டேன். இத்தனை பாத்திரத்தை கழுவுன பிறகு இங்க உட்காந்துருக்காருமா. அந்த கதாபாத்திரத்தை நாம் பாராட்டாமல் இருக்கலாமா? ஆனா அவங்க சொன்ன 2 விஷயத்தை நம்ம கவனமா எடுத்துக்கணும். ஒரு மனிதன் தன்னை பற்றியே அக்கறை இல்லாமல் வாழுகிற பொழுது தன் மீதான அக்கறையை எங்கே தொடங்குகிறான்? ஒரு காதல் உணர்வு தோன்றும் போது தான் தோணும். இப்போ உங்க எல்லாரையும் பார்த்து கடவுளை தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் சில பேர் அம்மானுவீங்க, சில பேர் மனைவிங்க, சில பேர் அப்பான்னுவீங்க. ஆனால் இது எல்லாம் பொய். இந்த உலகத்திலே நமக்கு யாரை திரும்ப ரொம்ப பிடிக்கும்? நம்மள தான் பிடிக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? நீங்கள் நிற்கிற குரூப் ஃபோட்டோ கொடுத்தா யாரை பவனில் பார்ப்பீங்க? அந்த போட்டோ மட்டும் போட்டோகிராஃபர் சரியா எடுக்கலன்னு வச்சுங்க, அவனுக்கு போட்டோவே எடுக்க தெரியல. இது இயல்பு. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க.
அந்த விஷயத்தை நம்ம முன்னே ஒத்துக்கணும். செல்ஃப் லவ், தன்னை குறித்து அக்கறைப்படுவ, இன்னொரு ஜீவன் தன் மீது அக்கறைப்படுகிறது என்று நினைக்கிற பொழுது தன்னை சீர்படுத்திக் கொள்கிறானே, அந்த சீர்படுத்துதலில் தொடங்குகிறது காதல். அருமை. ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, காதலுக்கு கண் இல்ல. காதல்னா எது காதல் அறுத்துக்கிறது? சில பேர் காதல் தோல்வி என்னன்னா தாடி வச்சிடறான் தெரியுமா? நான் ஒரு நாள் கேட்டேன் ஒருத்தனை, ஏன்டா காதல் தோல்வி வந்தோடனே தாடி வச்சிடறீங்களா? அது ஏன்டானா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னான் பாருங்க. இது தாடி நான் சொல்றீங்க, காதலிக்கும் போது கன்னத்தை சவரம் செய்து பளபளப்பு கண்ணாடி போல வைத்துக் கொள்கிறோம், என் காதலி முகம் பார்த்து விட வேண்டும் என்று. பிரிய நேர்ந்தால் அவள் முகம் பார்த்த கண்ணாடியில் வேறு எவளும் முகம் பார்த்து விடக்கூடாது என்று ஒரு கருப்பு திரை போட்டு வைக்கிறோம். அதற்கு நீங்கள் தாடி என்று பெயர் வைத்து விட்டீர்கள். இப்படிலாம் சொல்லிடுவான். அருமையா. அந்த ரெண்டு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. செல்ஃப் லவ், ரெண்டாவது எல்லா மனிதனுக்கும் சேர பண்றதுக்கு எவ்வளோ பெரிய வெற்றியாளனுக்கும். அப்போ நம்மை உற்சாகப்படுத்த ஒரு உறவு தேவை. அந்த உறவு தான் காதல் என்று ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. காதலினுடைய வெற்றி என்பது வெறும் போட்டிகளில் தொடங்குவதல்ல, தனி மனிதனை சீர்படுத்துவதில் தொடங்குகிறது என்கிற மிக அழகான கருத்தை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை அழகாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பதில் சொல்ல ரொம்ப சிரமம். யூனிவர்சிட்டியில் காதலை பாடமாக வச்சோம்னா இந்த அம்மாவை தான் சிலபஸ் எழுத கூப்பிடணும். அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க ஆத்விகா ஆனந்த். காதலை என் இனிய தமிழ் மீது செலுத்தி தரமான பட்டிமன்றங்களை அமைத்து கொடுக்கும் மீரா அம்மா மற்றும் மோகனையா அவர்களுக்கும், அருள் மொழியாம் நீதியை நிலைநாட்ட வந்துள்ள எங்கள் நடுவரையா அவர்களுக்கும், இது கைத்தட்ட வேணாமா நீங்க? தடைகளை தகர்த்து வெற்றி வாகை சூட வந்துள்ள என் அணியினருக்கும், அதை துணிச்சலுடன் துணை என்று சொல்லி எதிர்க்க வந்துள்ள எதிரணியினருக்கும், காதல் எனும் தேர்வெழுதி காலத்தை விரயம் செய்யாத அனைத்து கல்யாண மாலை ரசிக பெருமக்களுக்கும் பணிவன்புடன் கலந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரே, வெற்றிங்கிறது நமக்குன்னு இருக்கிற லட்சியங்களையும் கொள்கைகளையும் நிறைவேற்றுறது தான். இது ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலையை பொறுத்து மாறலாம். இன்னைக்கு எங்க அணி ஜெயிச்சா அது சமுதாயத்துக்கு வெற்றி, அவங்க அணி ஜெயிச்சா அது காதலுக்கு மட்டும்தான் வெற்றி. ஆக தமிழ் சமூகமே, நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஜெயிக்க வேண்டும். வாழ்வின் வெற்றிக்கு காதல் தடையா துணையா என்பதே நம் தலைப்பு. இதுக்கான பதில் திருக்குறள் அமைஞ்ச விதத்திலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாமே. அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் விளக்கிவிட்டு கடைசியில இன்பத்து பாலை வச்சிருக்கிறதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அறத்துடன் செயல்பட்டு பொருள் ஈட்டி வெற்றி அடைந்த பிறகே நம் வாழ்க்கையில் காதலுக்கு மரியாதை. அழகு அழகு. திருவள்ளுவர் கூட இந்த ஆர்டரை யோசித்தே இருக்க மாட்டாரு. காதலுக்கு கண் இல்லைங்கிறது உண்மைதான் ஐயா, அதேதான் எங்களுடைய கருத்தும். இதயத்தில் மலர்கிற காதல் அறிவு கண்களை மறைத்து விடும். அதனாலதான் ஆண்டவன் மூளையை மேல வச்சுட்டு இதயத்தை கீழே வச்சிருக்காரு. அறிவுக்கு தேவையான கொள்கைகளை சாதித்து வெற்றி பெறும் காலத்தில் இதயத்தின் கொள்கைகள் இடையூறாக தான் இருக்கும். காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும். ஒளி வருமானலாம் தெரியலையா, ஆனா வட்டம் கண்டிப்பா வருது. தலையை சுத்தி இல்ல, ஆன்சர் ஷீட்ல. சமீபத்தில் ஒரு கல்வி நிறுவனத்துல சர்வே நடந்திருக்கு. அட்டெண்டன்ஸ் கம்மியாகி அரியர்ஸ் வாங்கினதுல 74% மாணவர்கள் காதலிக்கிறதால தான் கிளாஸ்ல கவனிக்க முடியலன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட வெற்றிக்கு அஸ்திவாரம் அமைக்கிறது கல்விதான், இது யதார்த்தம். அந்த கல்வியை பெறுகின்ற காலத்தில் காதல் இவ்வளோ கவனச்சிதறலை கொடுக்குதுன்னா அது தடையின்றி துணையாக எப்படி இருக்க முடியும்? ஒரு அழகான கலர்ஃபுல்லான காதலை பத்தி அட்சயாக்கா சொன்னாங்க. அது உண்மையாவே இருக்கட்டும். எங்களுடைய கருத்து என்னன்னா, இது அங்கும் இங்கும் தோன்றுவது ஒரு எக்ஸெப்ஷன். தனி மரம் தோப்பாகாது. நம்ம மெஜாரிட்டியை தான் பார்க்கணும். பெரும்பாலான காதல் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்சு இன்ஸ்டன்டேனியஸா முடிஞ்சிரும். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்படிப்பட்ட காதலுக்காக நம்ம வெற்றிக்கு தேவையான நேரம், உழைப்பு, பொருள், பொறுமை எல்லாத்தையும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு காதல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. விதவிதமா டேட்டு கூட்டிட்டு போனோம், விடிய விடிய சேட் பண்ணணும், ராத்திரிலாம் தூங்காம அவங்களையே நினைச்சிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டா அந்த கனவுல கூட அவங்க தான் வரணும். இந்த காதல் கம்பெனியோட HR மாதிரி. ஆரம்பத்துல தேனொழுக பேசுவாங்க, உள்ள போன புறம் தான் தெரிய வருது 90 மணி நேரம் வேலை பார்க்கணுமா,
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட ரெஸ்ட் கிடையாது. பில் கேட்ஸ் மாதிரி முன்னேற வேண்டிய காலத்துல நம்ம பசங்க காதலிக்கு பில்லை கட்டிட்டு காலேஜ் கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. இது எந்த விதத்துல ஐயா வெற்றிக்கு உதவும்? இப்போ எங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், இந்த 3 பேர் காதலே அமையல போல, அதான் வயிற்றுச்சல்ல பேசுறாங்க. நாங்க தான் படையப்பா நீலாம்பரி, காதலுக்கு மரியாதை ராதா ரவிங்கிற மாதிரி எதிரணிலேருந்து கண்டிப்பா பில்டப் கொடுப்பாங்க. நாங்க காதலை எதிர்க்கலையா, காதல் என்ற மெத்தைக்காக முன்னேற்றம் என்ற தூக்கத்தை தியாகம் செய்யறது தான் எதிர்ப்பு. அழகு அழகு, சூப்பர். ஒரு ராக்கெட் லான்ச் ஆகும்போது அதோட பயணத்துக்கு பாரமா இருக்கிற பாகங்களை ஒண்ணா கழட்டி விட்டு தானே போகுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க கவனத்துக்கும் கொள்கைகளுக்கும் பாரமா இருக்கிற விஷயங்களை கழட்டி தான் விடணும். அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது காதல். வெற்றியை தேடி போறவனுக்கு வெறிய கொடுத்து அனுப்புறது தான் இதோடைய தன்மையே. இன்னைக்கு காதல் வயப்படுகிற 70% இளைஞர்களுக்கு எமோஷனல் டிபெண்டன்ஸ் மிக அதிகமா இருக்கிறத ஒரு விவரம் எடுத்து சொல்கிறது. இதனால ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி மன உளைச்சலை அனுபவிச்சு தன்னம்பிக்கையை இழந்து போயிடுறாங்க. இந்த நிலைமையில செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும்னு காதலை தேடி போறது பேய்க்கு பயந்து பிசாசை கட்டிக்கிற மாதிரி. பேய் பிசாசுலாம் சொல்ற பாவமா? சுகத்தை விட சோர்வைதான் காதல் மிகைப்படுத்துகிறது என்றால் அது ஒருபோதும் வாழ்வின் வெற்றிக்கு துணை புரிய முடியாதையா. காதலால் ஏற்பட்ட தற்கொலைகள் 2021 11% அதிகரிச்சிருக்கு. வாழ்வின் வெற்றிக்கு என்ன, வாழ்க்கைக்கே தடையாக மாறக்கூடியது இந்த காதல். சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு மருத்துவத்துறையில கோல்டு மெடலிஸ்டா இருந்த ஒரு பொண்ணு காதல்ல ஏற்பட்ட குழப்பத்தினால ஃபைனல் எக்ஸாம் 6 தடவை அட்டெம்ப்ட் பண்ணி அவளால கிளியர் பண்ண முடியல. அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர் தான், ஆனாலும் பலன் இல்லை. இன்னி வரைக்கும் அவளால சரியான வேலைக்கு கூட போக முடியல. காதலால் லட்சியங்களை மறந்து திசை மாறிய காற்றாக காணாமல் போன பல இளைஞர்களோட கதை இப்படிதான் இருக்கு. இதுக்கு தான் சொல்றோம், நம்ம வாழ்க்கைக்கு காதலை தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரி நினைச்சுக்கணும். டேஸ்டா இருக்குன்னு அதை மட்டும் அதிகமா சாப்பிட்டா பிபி ஏறிடும். ஆமா, ஊறுகாயே சாப்பிட கூடாது. வெற்றியோட பாதையில முள் அதிகமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக இந்த காதல் ஆகிய ஒரு ரோஜாவை தேடி போறவங்க அந்த ரோஜாவுக்கும் முள் இருக்கிறத மறக்க கூடாதுல்ல. இப்போ முள் கைய குத்திட்டுனா அந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு ஒரு அளவுக்காவது மனப்பக்குவம் தேவைப்படும். முன்னேற்றம் ஏற்படாத காலத்துல நம்மை நாமே சரியா அறிய மாட்டோமா? இதுல எப்படி அடுத்தவங்களை ஆராய்ஞ்சு காதலிக்க முடியும்? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆதலால் காதல் செய்வீர்னு ஒரு படம் வந்தது. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். 2 கல்லூரி இளைஞர்கள் டீன் பிரெக்னன்சி என்ற குழப்பத்தில் மாட்டிக்கிறாங்க. கண்களை அறிவு தேடலுக்கு பயன்படுத்த வேண்டிய காலத்தில் ஆசை தேடலுக்கு பயன்படுத்துவதால் ஏற்படுகிற விபரீதம் இது வெறும் கதை அல்ல, நிஜம் என்பதை சாட்டடிப்பது போல் வலியுறுத்துவது நம் நாட்டில் பல்கி பெறுகின்ற அனாதை ஆசிரமங்களின் கணக்கு. பருவம் மாறிய பயிர்கள் விளையாதுங்க, அழிஞ்சு போயிடும். லாலிபாப் சாப்பிட வேண்டிய வயசுல லவ் பண்ண வேண்டிய வயசுல லாலிபாப் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. ஒன்பொருள் காழ்ப்பை இயற்றியாருக்கு எண்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. வாழ்க்கையில வெற்றிக்கு தேவையான முயற்சியை நம்ம நேர்மையா செஞ்சோம்னாலே போதும், காதல் தானா அமைஞ்சிரும். காதல் தருகின்ற சுகத்தை விட பல மடங்கு அதிகமானது நமது லட்சியங்களை நிறைவேற்றுகிற மகிழ்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நல்ல தீர்ப்பு வழங்குமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு ஆற்றொழுக்கான பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, நிறுத்தி நிதானமா ஒன்னொன்னா அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு காதல கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒப்பிட்ட ஒரே ஆள் நீதாமா. கார்ப்பரேட் கம்பெனில தொடங்கி லாலிபாப்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு செய்தி சொன்னாங்க, திருவள்ளுவர் ஏன் காமத்துப்பாலை கடைசியில் வைத்திருக்கிறார்? நான் இப்படி நினைக்கிறேன், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால் நீரின்றி அமையாது உலகு, பொருட்பால் நிதியின்றி அமையாது உலகு, காமத்துப்பால் நீயின்றி அமையாது உலகு. அப்ப அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க, வைரமுத்து எழுதுறாருல, காதலித்துப்பார் உனக்கு பின்னால் ஒளிவட்டம் தோன்றும். அதே வைரமுத்து தன்னுடைய முதல் கவிதை இரத்த தானம் கவிதையில முதல் 10 பேஜில் இருக்கும், கடமையை மறந்துவிட்ட கனவுகள் பிடிக்கவில்லை, அடிக்கடி உயிரை கிள்ளும் அவசரம் பிடிக்கவில்லை, குடம் குடமாக பொய்யில் குளிப்பதில் இஷ்டமில்லை, சடங்குகள் பெரிய தொல்லை சப்தங்கள் பிடிக்கவில்லை. அதே வைரமுத்து எழுதியிருக்கார். ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய தேர்வு வெற்றி
வாழ்வு வெற்றி, அவர்கள் சுய முன்னேற்ற வெற்றி, இவற்றை எல்லாம் தடுக்கிறது என்பதற்கு அவங்க ஒரு வழி சொன்னாங்க பாருங்க, ஒரு இலக்கியமா. காதல் என்கிற மெத்தையை வாங்குவதற்காக தூக்கத்தை இழந்து கொண்டிருக்கிற இளைஞர்களே, ஒரு வரி தான் அவங்க ஒத்துமுட்ட பேச்சு முடியும். அந்த பிள்ளை பேசின போது எப்படி மறுக்க போதுன்னு நினைச்சேன். ஆத்விகா நிலைத்து விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள். ஆனாலும் விடக்கூடாது. நம்மளாம் அரியஸ் வைக்கிறவங்களாம், லாலிபாப்புக்கு கூட காசு இல்லாதவங்களாம் விட்டுடலாமா நம்ம? இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விஜய் நம்பி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. திருமணம் என்கின்ற பந்தத்தின் வாயிலாக எண்ணற்ற மனிதர்களினுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான சாலையை அமைத்திருக்கின்ற எங்கள் கல்யாணமாலை குழுமத்தை சேர்ந்த புன்னகை அரசர் திரு மோகன் அவர்களே, சின்னத்திரையின் சிங்கப்பெண்மணி எங்கள் மீரா மேம் அவர்களே, மிகச்சிறப்பாக பட்டிமன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் அவர்களே, 2 அணிகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்களே, மிகச்சிறப்பாக பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாசத்திற்குரிய சகோதரனின் நேசத்திற்குரிய வணக்கங்கள். அத்விகா பேசினாங்க, ரொம்ப ஒரு சிறப்பான பேச்சு சொன்னாங்க. நீங்கள் காதல் ஒரு ரோஜா என்று நினைக்காதீர்கள், அதிலே முள்ளிருக்கிறது. டைரக்டர் மேடம் மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், முள்ளிருக்கிற செடியில் கூட எங்கள் காதல் ரோஜா மலரும் என்பதுதான் எங்களுடைய அணியினுடைய வாதம். நிறைய இளைஞர்கள், கல்லூரிக்கு போகிற இளைஞர்கள் இந்த காதலால டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க உற்சாகமா ஒரு வாழ்த்தை அத்விகாவுக்கு கொடுக்கணும். ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்கிறது உண்மை. காதலி அந்த கிளாஸ்ல இருக்கிறாங்கிறதுக்காக தான் அவன் கிளாஸுக்கே போறாங்கிறது தான் அதுக்கு மேல உண்மையிலும் உண்மை. அதுக்கப்புறம் சொன்னாங்க, காதலால் தோல்வி அடைந்த ஒரு 11% மனிதர்களை என்னால் அடையாளப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. நாங்களும் ஒத்துக்கிறோம். சொல்லுங்க. காதலால் தோல்வியுற்ற 11% மனிதர்களை எங்களாலும் அடையாளப்படுத்த முடியும். அதனால் காதலால் வெற்றி பெற்ற மீதம் இருக்கிற 89% மனிதர்களை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். காதல் எவ்வளவு உயர்வானது. அப்புறம் திருவள்ளுவரே சொல்லிட்டாரு தெரியுமா அப்படின்னாங்க. அதே திருவள்ளுவர் தான் காதல் சிறைப்புரைத்தல் என்கின்ற அதிகாரத்தையும் பதிவு செய்கிறார் திருக்குறள்ல. உங்களுக்கு தேவையான திருக்குறளை மட்டும் படிக்கிறதா? காதல் எவ்வளவு உயர்வானது நண்பர்களே, அது ஒரு ஆத்மார்த்தம், ஆன்மாவின் ராகம் காதல் என்பது. காதல் சாதாரணமானதாங்க. பேசாமல் காதலித்தால் இதயம், சைக்கிள் செயினோடு காதலித்தால் உதயம், சின்னத்தம்பி காதலித்தால் சாது, சித்தப்பிரமை பிடித்தவன் காதலித்தால் சேது, அப்பாவின் அனுமதியோடு காதலித்தால் காதலுக்கு மரியாதை, அப்பாவே காதலித்தால் முதல் மரியாதை. நம்ம காதலிக்கிற மேட்டர்ல விட்டு அப்பா காதலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, காதல் என்கின்ற மெத்தைக்காக உங்களுடைய முன்னேற்றம் என்கின்ற தூக்கத்தை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு கண்ணீர் சோகம் வாசிச்சாங்க. இங்க நான் கேட்கிறேன், கீழே தரை சரியாவே இல்லை, கற்பனை செஞ்சுக்கோங்க. தரை சரியாவே இல்லை, அதுல நம்மளால உட்கார கூட முடியல. அந்த இடத்துல ஒரு கட்டில் இருக்கு, ஒரு மெத்தை இருக்குதுன்னா தூக்கம் வருமா வராதா? வரும். இது போல எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் காதல் என்கின்ற மெத்தை இருந்தால் வெற்றி என்கின்ற தூக்கம் உங்களை சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர்களே. அது நிறைவை தரும், ஒரு நிறைவை தரும், வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கான தைரியத்தை தரும். எல்லா இளைஞனுடைய வாழ்க்கையிலும் நீங்க எடுத்துக்கோங்க, காதல் முதல்ல என்ன தெரியுமா செய்யும்? என்னை நேசிக்க என் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இதை தாண்டி இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறதுக்கு யார் இருக்கிறாய் என்கின்ற கேள்விக்கு என்னையும் நேசிப்பதற்கு ஒரு இருக்கிறாள் என்கின்ற தைரியமே அவனுக்குள் உற்சாகத்தை ஊற்றெடுத்து பெருக வைக்கும் நடுவர்களே. அதுவே அவனை வெற்றியை நோக்கி நகர்த்தும். ராஜபாளையத்து பக்கத்துல கிருஷ்ணாபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர்றேன். எங்க ஊர்ல மாடசாமி அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்கிறார். அவருக்கு பெருசா வாழ்க்கையில சாதிச்சிடணும், பெரிய வெற்றிகளை நோக்கி போயிடணும் அப்படி எந்த கனவுகளுமே கிடையாது. ஆனா அவர் மாலதி அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அவங்க வீட்டுல போய் கேட்டாரு. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என் பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கணும்னா நீ ஒரு அரசாங்க வேலைக்கு செல்லணும்னு சொன்னாங்க. அதற்காக ஓயாமல் படித்தார், தன்னுடைய உடற்தகுதியை மேம்படுத்தி கொண்டார். இன்றைக்கு இராணுவ அதிகாரியாக உயர்ந்து தன்னுடைய காதல் வாழ்க்கையில் ஜெயித்து நிற்கிறார் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதனை ஒரு சாதனை மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை எங்களுடைய காதலுக்கு இருக்கிறது நடுவர்களே. அதனாலதான் நாமுத்துக்குமார் ரொம்ப சிறப்பா எழுதினார், கஷ்டம் காதலுக்கு இஷ்டம், வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே,
முட்டும் கதவுகளை தட்டும் சறுக்கி விழும் பாதை எல்லாம் வெற்றிப்படியாய் மாற்றிடுமே. வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்றுவிடும். வெந்நீரில் விட்டால் கூட காதல் மீன் நீந்தும் என்று எழுதினார். என்ன சொல்லாடல்! வெந்நீர்ல விட்டா கூட காதல் அப்படிங்கிற மீன் நீந்துமாங்க. அது எவ்வளவு பெரிய உற்சாகம் நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் சொன்னாங்க, காதலால் தோல்வியுற்ற படங்களை எல்லாம் பாருங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டோட்டு போட்டாங்க. இங்க நான் கேட்கிறேன், அமரன் என்று ஒரு சிறப்பான திரைப்படம் வந்தது நடுவர் அவர்களே. அதுல முகுந்த் ஒரு படியா முன்னேறுவதற்கு ரெபேக்கா வர்கீஸ் எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க. எங்க திரைக்கதையில் மட்டுமல்ல, நிஜ கதையிலும் கூட ஒரு மனிதன் முன்னேறி செல்ல முடியும் என்று சொன்னால் அதற்கு காதல் மிகப்பெரிய துணையா இருக்கிறது நடுவர் அவர்களே. எளிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. இங்க எரிக் யுவான் அப்படின்னு ஒரு மனிதன் நடுவர் அவர்களே. அவன் என்ன சிந்தனை பண்றான் அப்படின்னா, நம்முடைய கல்லூரி காலத்துல நம்முடைய காதலியை நம்ம சந்திக்கணும்னா 10 மணி நேரம் பயணப்பட்டு போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கிறார். கொஞ்ச நாள் அப்படியே விட்டுறார். அடுத்த அமெரிக்காவுக்கு போறார், வேலை செய்யறார், வேலையை விட்டுறார். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காதலிச்ச மனைவியை தான் கல்யாணம் பண்ணார். என்னைய மாதிரி நானும் காதலிச்ச மனைவியை தான் கல்யாணம் பண்ணேன். வேகமா பேசும்போதே தெரியுது. இந்த வேகத்தை காதல் தான் எனக்குள் கொடுத்தது. அப்போ சிந்திக்கிறார் மறுபடியும், இதுக்கு என்ன தீர்வு? ஒவ்வொருத்தரும் இப்படி தானே சிந்திப்பாங்க, தங்களுடைய காதலியை பார்க்க முடியலன்னு. அப்படி அவர் கண்டுபிடித்த அப்ளிகேஷன் தான் ஜூம் என்கின்ற அப்ளிகேஷன். உலக பணக்காரர்கள் வரிசையில் 200வது இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். அவர்கிட்ட பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க, ஐயா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வகைப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையை நான் இப்படி வகைப்படுத்துகிறேன், ஒரு காதல், ஒரு கனவு, ஒரு வெற்றி, இதுதான் என் வாழ்க்கை என்று எரிக் யுவான் பதிவு செய்தார். இவ்வளவு பெரிய விஷயம். ஏங்க, ஆண்களுடைய வாழ்க்கையை விடுங்க, பெண்ணினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. குடித்து விட்டு வருகிற அப்பா, அப்பாவோடு சகா காலம் போராடி கொண்டே இருக்கிற அம்மா, உறுதுணை செய்யாத தோழமைகள், துரோகத்தின் சுவடுகளை பதிக்கின்ற தோழிகள், இத்தனையோட ஒரு பொண்ணு நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட துறையில் என்னால் எப்படி ஜெயிக்க முடியும், ஒருவேளை என்னால் ஜெயிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு உடஞ்சு போய் உக்காந்துருக்கிறப்ப, நித்தம் நீ உடஞ்சா ஒட்ட வைக்க நான் இருக்கேன், நித்தம் நீ உடஞ்சா ஒட்ட வைக்க நான் இருக்கேன், என்னுடைய உசுரோட ஆதாரமே நீதானடி, கண்ணான கண்ணை நீ கலங்காதடி என்று சொல்வதற்கு ஒரு காதல் இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண் எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி நின்று ஜெயித்து நிற்பாள். நடுவர் அவர்களே, நிறைவாக ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன். எங்க நம்மளுடைய சென்னையில வந்தவாசியில இருந்து வந்த பாலன் ஸ்டெல்லா என்கின்ற தம்பதிகள் காதலிச்சு தான் திருமணம் செய்யறாங்க. அதுல பாலனுக்கு 85% பார்க்க முடியாதுங்க. ஸ்டெல்லாவுக்கு போலியோவால நடக்க முடியாது, நடப்பதற்கான தகுதியே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து காதலால் ஹெல்ப் அண்ட் ஹெல்ப் அப்படின்னு ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி பார்வையற்ற அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்து இடம் கொடுத்து நீங்க முன்னேறி போங்க என்று உற்சாகப்படுத்துகிறார்கள். என்ன பதில் தெரியுமா சொல்றாங்க? நான் எனக்கு கண்ணு இல்லைன்னு கவலைப்படலை, இந்த சமூகத்தை நான் இவ்வளவு உன்னிப்பாக கவனிப்பதற்கு என்னுடைய கண்களாக ஸ்டெல்லா மாறி இருக்கிறாள், ஸ்டெல்லாவின் கால்களாக நான் மாறி இருக்கிறேன் என்று பாலன் பதிவு செய்கிறார். என்று சொன்னால் வெற்று மனிதரை கூட வெற்றி நிறைந்த மனிதராக மாற்றுவது காதல் தான். அதனால் தான் முத்துக்குமார் பதிவு செய்தார், காதல் மலையேற ஏணியை தந்தால் மிகப்பெரிய மலையில் ஏறி கொடியேற்றும், ஒரு சின்ன குண்டூசியை காதலின் கைகளில் நீங்கள் தந்தால் அதை வைத்து காதல் கிணறே தோண்டிவிடும் என்று முத்துக்குமார் பதிவு செய்தார். என்று சொன்னால் மண்ணாக இருக்கின்ற ஒரு மனிதனை மன்னனாக மாற்றுவது காதல் தான். எனவே வாழ்வின் வெற்றிக்கு காதல் என்றென்றும் துணைதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பிரமாதமா பேசியிருக்காருல்ல, உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு. 2 வரி ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க. சாதாரண மனிதனையும் சாதனை மனிதனாக காதல் மாற்றும், வெற்று மனிதனையும் வெற்றி மனிதனாக காதல் மாற்றும். அதாவது இவங்க சொன்னாங்களே, தேர்வுல தோற்று போறது, மனித இலக்குகளிலிருந்து விலகி போறது, அவெல்லாம் விடுங்க. இவங்களை அந்த நேரத்தில் நோக்கி பார்க்கறது, தனக்கு வாய்த்தது யாருக்கு வாய்க்க கூடாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிறருக்காக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறார்களே, அந்த இடம் வரைக்கும் ரொம்ப இது எல்லாத்தோட ஒரு அருமையான செய்தி சொன்னார். கவனிச்சிங்களா? அதுதான் கல்யாண மாலை பட்டிமன்றம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். ஜூம் கண்டுபிடித்தது காதலர்களாம்.
இப்போ எங்களுக்கு கூட ஜூம் மீட்டிங்லாம் போட்டாங்க. இனிமே ஜூம் மீட்டிங் போடுறவங்களாம் காதலர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்கணும். ஒரு காதலன் கண்டுபிடித்தது தான் ஜூம் மீட்டிங். இப்படிலாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு காதல் தடைன்னு சொல்லுங்க, நியாயமாயாது? மெர்வின் வா. இந்த சிறப்பு மிக்க பட்டிமன்றத்தின் மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் 6 லட்சத்திற்கு மேல் திருமணங்கள் நடத்தினாலும் வாழ்வின் வெற்றிக்கு காதல் துணையா தடையா என்ற கேள்வி அவர்களுக்கே வருது என்றால், அவர்களுக்கே அந்த சந்தேகம் இருக்குது என்றால், காரணம் அவர்கள் துணையை விட பல தடைகளை சந்தித்துள்ளனால் தான். ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஐயா ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, சொல்லுப்பா. காதல் வந்து மணிக்கணக்கில் பேசுவாங்க ஐயா. டைம் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசினாங்க, 2 வாட்டி பெல் அடிச்சிங்க, யாராவது முடிச்சாங்களா? இதுதான் ஏன் காதல். நானே பெல் அடிக்க மறந்துட்டேன். அதாவது எதுக்கு பேசுறோம் என்ன பேசுறோம் தெரியாம நேரம் கடந்து பேசிட்டே இருப்பாங்க. இதே எங்க அணி பாத்தீங்களா, ஒரு பெல் அடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பெல்லும் எனக்காக அடிச்சிங்கன்றாங்க அந்த அம்மா. இதனாலதான் நாங்க சொல்றோம், வாழ்வின் வெற்றிக்கு துணையா தடையான்ற போது காதல் ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமா எனக்கு முன்னாடி பேசின விஜய் நம்பி அவர்கள் அழகாக முத்துக்குமாரின் வழிகளை சொன்னார். அழகா நிறைய பாடல் சொன்னார். அதே முத்துக்குமார் அழகான வரி ஒன்று எழுதியிருக்காரு, நீ மட்டும்தான் இந்த உலகத்தினே உனக்கு துணை என விளங்கிவிடும். ஐயா அவர் சொல்ற மாதிரி ஒரு துணை வந்து அது என்ன சொன்னார், நித்தம் நித்தம் நீ இருந்தால் ஏதோ மெத்தையெல்லாம் சொல்றாரு. பட் நாங்க என்ன சொல்றோம், உனக்கு மெத்தையும் வேணாம் கட்டிலும் வேணாம், நீ உன்னை நம்பு, வாழ்வில் நீ வெற்றி பெற்றால் காதல் தானாக உன்னை தேடி வரும் என்று சொல்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஐயா இன்னைக்கு ஒரு பொண்ணு ஆபீஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. நைட் 10 மணி ஆகுது, அவங்களுக்கு கால் வருது. வீட்டுல இருந்து அவங்க அம்மா கால் பண்றாங்க. எடுத்துட்டு, ஆமாம்மா மீட்டிங்ல தான் இருக்கேன், இதை வந்துருவோம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, ஆபீஸ்ல என்ன விட்டுருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாங்கன்னா அவங்க சிங்கிள்னு அர்த்தம். இதே பொண்ணு 10 மணிக்கு மேல கால் வருது. காலை எடுத்த உடனேயும், இல்லடா சாரிடா நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன், தப்பா நினச்சிக்காத, இல்லை என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருக்கேன், வேற யாரும் வரல, இல்லை இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு இப்படி பயந்து பேசி கால் வச்சாங்கன்னா அவங்க கமிட்டட்னு அர்த்தம். ஐயா இவங்க 2 பேர் பேசுறத கவனிச்சிருக்கிற பாரு, அதுக்கே உன்னை ஆஃபீஸ் மீட்டிங்கை 10 மணிக்கு மேலே அட்டன் பண்ணுறதுக்கே பெண்களுக்கு காதலில் துணை இல்லாத போது வாழ்க்கையில் எப்படியா வெற்றி பெற முடியும்? பட்டிமன்றத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கணவன் மனைவி தான் சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோவில் கணவன் உட்காந்துருக்காங்க, லாஸ்ட் ரோவில் மனைவி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் பட்டிமன்றத்தை சிரித்து என்ஜாய் பண்ணணும்னா காதல் பெரிய தடைன்னு அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் மூஞ்ச திரும்பி பார்த்தாங்கன்னா 30 வருஷமா உன்னை தான் பார்த்துன்னு இருக்கிறேன், இல்லை ஒரு அரை மணி நேரமாவது நல்லா சிரிக்கலான்னு பார்த்தா நீ வேற பக்கத்தில் உட்காந்துருக்கிற, இந்த பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா ஐயா? இப்போ நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால ஆடியன்ஸை இவ்வளோ ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கியப்பா. தீபாவளி பொங்கல் மாதிரி 365 நாளும் கொண்டாட்டமா, 305 நாளும் காதலை செலிப்ரேட் பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. முன்னாடி எல்லாம் காதலர் தினம்னு ஒரே தினம் தான் இருந்துச்சு, வேலண்டைன்ஸ் டே, அது மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு ரோஸ் டேன்றாங்க, ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஐயா உங்களுக்கு எப்படிங்க இது தெரியுது? நடுவர அனுபவத்து மூலமா தெரிஞ்சதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல கேட்டேன். கடைசியில என் குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துறோம் போல இருக்கு. அதாவது இப்ப 10 நாள் இருக்குங்க, இந்த 10 நாளுக்கும் நீங்க செலவு பண்ணி யோசிச்சு அவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கலான்னு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்டை கொடுத்து அடுத்த நாள் கேட்பாங்க, இவ்வளவுதான் யோசித்தியா, இதுக்கு வாங்கறதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு 2 நாள்ல 2 பேரும் அடிச்சுட்டு பிரிஞ்சிடுவாங்க. இதுக்கு எதுக்கியா இவ்வளோ கஷ்டப்படணுன்றதா எங்களுடைய கேள்வி. இன்னொன்று ஐயா ஒரு உதாரணம் சொன்னோம், ஒரு சின்ன பையன் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு செஸ் கோச்சிங் கிளாஸுக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த பையன் செஸ் கோச்சிங் கிளாஸுக்கு போறான்றதுக்காக அவங்க அப்பா அவருடைய மருத்துவ பணியை விட்டுட்டு அந்த பையனுக்கு கூடையே கோச்சிங்கு டோர்னமெண்ட்டுன்னு எல்லாம் கூட்டிட்டு போய் இன்னைக்கு 18 வயசுல குகேஷ் அவர் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனா இருக்கிறாருன்ற காரணம் என்னன்னா அவருடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் வாழ்வில் வெற்றின்னு இருந்தனால மட்டும்தான் அன்னைக்கு நிற்கிறாரு. இதே யோசிச்சு பாருங்க, லவ் டுடே படத்துல வர மாதிரி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று திரும்பி பார்க்காத பொண்ணுக்காக 2 மணி நேரம் நிற்கிறது, அப்புறம் பிளாக் பண்ண பொண்ணுக்கு ஜிபேல மெசேஜ் அனுப்புறாங்க, பிளாக் பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, ஜிபேல ஹாய் அனுப்புறான்.
அந்த பொண்ணு அதுக்காக அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் மாத்திட்டு போகுது. மெர்வின் பிளாக் பண்ணிட்டா ஜிபேல மெசேஜ் அனுப்பலாங்கிற விஷயமே எனக்கு நீதான் தெரியும். அதாவது யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் குகேஷா இருக்க போறீங்களா, ஆர் நம்ம லவ் டுடேல வர இளைய தளபதியா இருக்க போறீங்களான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுக்காக இளைய தளபதி அந்த படத்தோட கடைசியில் வருத்தப்பட்டிருக்காரு. உங்களுக்கே தெரியும், அப்பாவோட இறப்புக்கு கூட அவரால் போக முடியாம போயிருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் அழகா சொன்னாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்குனா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் நானும் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். காதலர்கள் வந்து அவங்களுடைய காதலிக்காக ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி ஹெல்ப் பண்றான்னு தெரியுமா? ஏன் எங்கேயாவது செயின் ஸ்நாச்சிங் பண்றது, பஸ்ல பிட் பாக்கெட் அடிக்கிறது, அம்மாவுக்கு தெரியாம பணத்தை எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி எடுத்துட்டு ஏன்டா பண்ண அப்படின்னா, இது என்னோட லவ்வருக்காக, என்னோட லவ்வருக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன். டே அங்க உங்க அப்பா ஐசியூல இருக்காரா, அவரை முதல்ல பாடுறான், அப்புறம் நீ அவங்க லவர் கொடுக்கலாம். ஐயா ஆண்கள் தான் அப்படின்னா பெண்கள் மட்டும் இப்படி கிடையாதுயா. வேலைக்கே போகாத ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக இவங்க அவங்க நகையை அடமான வச்சு, இவங்க நைட் ஷிஃப்ட் போய், இவங்க 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு, ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற, அவன் தான் ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கானே, நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறனா, உனக்கு தெரியாது, எங்க காதல் ரொம்ப புனிதமானது, எதிர்காலத்துல அவர் என்னதான் பார்த்துப்பார், எதிர்காலத்துல ஏமா இப்பயே நீ தான் அவனை பார்த்துன்னு இருக்கிற, நீ பார்த்துக்கலன்னா ஒரு வாரத்தில் அவனே புழல் ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. இதில் என்னம்மா எதிர்காலத்தில் ஐயா இப்படி வாழ்க்கையை தொலைத்து விட்டு காதலை செய்து என்ன சாதிக்க போறீங்கன்னு தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கிறோம். ஐயா இன்னொரு விஷயம், காதலில் பிரச்சனை என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு நிறைய, எதிர்பார்ப்பு நிறைய. வாழ்வின் வெற்றிக்கு பொறுமை மிகவும் அவசியம். அருமை, சூப்பர். பொறுமை மிகவும் அவசியம். ஏன் இன்னைக்கு சமீபத்தில் இறந்து போன ரத்தன் டாடா அவர்கள், அவர் லவ் பண்ணாராயா, தனி மனிதனாக இருந்து ஒரு சாம்ராஜ்ய கட்டி எழுப்புனதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய பொறுமை திறமையும். இன்னைக்கு அவரால் பல்வேறு மக்கள் நல்லா வாழ்றாங்க தெரியுமா, அதுதான் ஏன் வாழ்வின் வெற்றி. ஏன் வாழ்க்கைன்றது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, காலையில கொஞ்சம் ஆடணும், மத்தியானம் ஆடணும், ஈவினிங் ஆடணும், அப்புறம் நைட் முடியும் போது ஆடணும், இப்படி பொறுமையா ஆடணும். இதே காதல்ன்றது T20 மாதிரிங்க, நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பால் அடிக்காம விட்டா கூட அப்ப என்ன நீங்க லவ் பண்ணல, அப்போ உங்க மனசுல வேற யாரோ வந்துட்டாங்க, என்ன நீங்க மறந்தே போயிட்டீங்கன்னா அதுல இருந்து திரும்பி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. 2024 இந்தியாவில் அதிக விவாகரத்து நடந்த மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒரு மாநிலமாக இருக்கு. காரணம், இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா பெண்கள் சுதந்திரம். எப்பொழுதெல்லாம் பெண்கள் சுதந்திரம் பறிப்போதோ அதுக்கு முக்கிய தடையாக இருப்பது காதல் என்பதுதான் இன்னைக்கு ரிசர்ச்ல சொல்றாங்க. எத்தனையோ பெண்களுக்கு இன்னைக்கு ஆசிட் வீசுறாங்க, வெட்டு குத்து கொலை எல்லாத்தும் நடக்குதுன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் துணையேன்னு சொல்ற அதே காதல் தான். ஐயா இறுதியாக நாங்கள் காதலுக்கு எதிரானவர்கள். நாங்கள் என்ன சொல்றோம், வாழ்க்கையில் நீங்கள் முதல் வெற்றி பெறுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் காதல் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் இருக்கின்ற காதலும் உங்களை விட்டு போகும். அதனால் முதலில் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு காதல் பெரிய தடையே என்று கூறி இனிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மெர்வின் பேசுனதை நான் அப்படியே கவனிச்சுட்டே இருந்தேன். அந்த ரியாக்ஷன், அந்த மாடுலேஷன், இதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. காதலிச்சிருக்காருங்கிறது அவர் பேசும்போது தெரிஞ்சிச்சு. அந்த சொந்த அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து கொட்டினார். ரத்தன் டாட்டா காதலிச்சாரா, இந்த காதல் மயங்கி போயிடாம இது பிராக்டிக்கலாக ஒத்து வருமா அப்படின்னு பார்க்குற இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம பேச்சை வச்சு அவருக்கு சொன்னார், அதுக்காக சொல்கிறேன். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்குற இளைஞர்களுக்கெல்லாம் இது வந்து அந்த முதல் பிள்ளை சொல்லி சில தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டுட்டு போயிடணுன்ட்டு, இதெல்லாம் அன்வான்ட் லக்கேஜ் விட்டுட்டு போயிடு, கடைசியாக அப்படியே விட்டுட்டு போயிட்டு சொல்ல, நீ உயரத்தை பற்றினா காதல் ஒன்றை தேடி வரும்னு முடிச்சிருக்க. அதான் அந்த பேச்சினுடைய முடிப்பு. நீ உன்னை உயர்த்தி கொண்டால் காதல் உன் வாசலுக்கு வரும். நீ போய் காதலின் வாசலில் பிச்சைக்கார மாதிரி நின்று உன் வாழ்க்கையை இழந்து விடாது. அருமையா முடிச்சிருக்கார். இந்த பக்கம் தான் மேல போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். மெர்வின் வந்து தூக்கி நிறுத்திட்டார். இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க அக்ஷயா, யோகேஷ், குமார். தன் கணவர் தருகின்ற காதலின் துணையோடு ஒரு வெற்றி பெண்ணாய் தம்பதி சகிதமாய் இங்கு அமர்ந்திருக்கும் மீரா நாகராஜன் அம்மா அவர்களே, தன் மனைவியின் காதல் துணையோடு என்றும் மலர்ந்த முகத்தோடே வீற்றிருக்கும் மோகன் சார் அவர்களே, அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து காதல் செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, ஒரு முடிவோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அன்று முதல் இன்று வரை தமிழை தொடர்ந்து காதல் செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே,
மேடையில் வீற்றிருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காதலால் பிறந்தவர்களே, காதலிக்க பிறந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காதலர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சார், வாழ்வின் வெற்றிக்கு காதல் துணையா தடையா, இதுதான் கேள்வி. வாழ்வினுடைய வெற்றி இருக்குல்ல, அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றி என்கிற மலை மீது அமர்ந்த அந்த மாபெரும் கோட்டை அடைவதற்கான பாதை இருக்கிறதே, அது அத்துணை எளிதானது அல்ல. நாம் வெற்றியை அடைவதற்குள் 1000 தோல்விகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தோல்வியை சந்திக்கும் போதெல்லாம், நாம் சோர்ந்து வீழும் போதெல்லாம், நாம் ஓடி வந்து கொடுப்பதற்கு ஒரு கரமும், நமக்கு உற்சாகம் கொடுப்பதற்கு ஒரு குரலும் தேவைப்படுகிறது. அந்த குரலாகவும் அந்த கரமாகவும் பல நேரங்களில் காதலியின் கரமும் காதல் மனைவியின் குரலாகவும் தான் இருக்கிறது. ஆகவே வாழ்வின் வெற்றிக்கு காதல் என்றைக்கும் துணைதான். எதிரணியிலிருந்து வந்து பேசுறவங்க சொன்னாங்க, வெறும் என்சைக்ளோபீடியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது மட்டும் தான் படிப்பாங்க போல. அந்த பொண்ணு வந்துச்சு 80%, 70%. ஏமா கலீல் ஜிப்ரானின் காதல் கவிதைகளை படிச்சிருக்கியாமா? அவர் வந்தாரு, இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் ரிசர்ச் பண்ணாரா, யார் யார் எங்கெங்க உட்கார்ந்துருக்காரு. இதுதான் காதல். இல்லைன்னா வேற என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. வந்த உடனே வேலையை பாருங்க. ஏன் தெரியுமா தூரமா அமர்ந்திருக்கிறாங்க மெர்வின் அவர்களே? மனைவிய பக்கத்துல இருந்தே பாக்குறோம், ரொம்ப அழகா இருக்கா. தூரத்திலிருந்து பார்த்தா இன்னும் பேரழகா இருப்பாளோ அப்படிங்கிற காரணம், அதனாலதான் நிறைய பேர் தூரத்திலே இருக்கிறாங்களா? தூரத்திலிருந்து அப்போ காதலிக்கும் போது பார்த்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் இருந்து பாப்போம், தள்ளி இருந்து எவ்வளவு அழகா இருப்பான்னு அப்படி ரசிச்சு வாழ்கிற மக்கள் கிட்ட வந்து காதல் தடைன்னு அவர் வந்து பேசினாரே. அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன தைரியம், மனைவி வீட்டுல இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன தைரியம், எப்படியும் கல்யாண மாலையில நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதனால நமக்கு காதல் தேவையில்லைங்கிற தைரியம். ஓ, இப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா? ஆமா, அந்த அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு தான் பேச வந்திருக்காங்க காதல் வேணாம்னு. பரவாயில்ல, எப்படியோ நல்லா இருந்தா சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, நான் இப்படி சொல்றேனே, நம்முடைய ஊர்ல சமூகத்துல ஒரு இளைஞன் எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிற வைராகியத்தோட ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பின்னாடி 2 காரணம் தான் இருக்கும். ஒன்னு வறுமை, இன்னொன்னு காதல். அருமை அருமை, சூப்பர். கஷ்டம் நீங்கி தான் குடும்பம் நல்லா வாழணுங்கிற ஒரு காரணமா இருக்கும், இல்லைன்னா காதலிச்ச பொண்ணோட குடும்பமா வாழணும் என்கிற ஒரு காரணமாக இருக்கு. சார், தான் பொண்ணை கொடுக்க மாட்டேன், உனக்கு வசதி பத்தாது, அந்தஸ்து பத்தாது என்று சொல்லிய மாமனார் முன் அவர் மகளை அவளை விட நன்றாக வாழ வைத்து விட வேண்டும் என்பதற்காகவே வாழ்க்கையில் முன்னேறிய எத்தனை இளைஞர்களை சார் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பாவேந்தர் இப்படி சொல்வார், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம் என்று சொல்லுவார். கடைப்பார்வைக்கு அவ்வளோ பவர். நடுவர் அவர்களே, அத்விகா வந்து சொன்னாங்க, இப்ப என்னங்க காதல், வெற்றிக்காக ஓட வேண்டிய வயசுல என்னங்க காதல்? அம்மா, எல்லாரும் பெரிய வெற்றியை பார்த்த பிறகுதான் காதலிக்கணும்னா 40 வயசு குறைஞ்சு யாருங்க காதலிக்க முடியாது. அப்புறம் பார்க்ல போய் ரொமான்ஸ் பண்ண முடியாது, வாக்கிங் தான் போகணும், அது தெரிஞ்சுக்காங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், வெற்றி பெற்ற பிறகு வந்து சேர்ந்து கொள்வதற்கு இது அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, இது லவ். மாப்பிள்ளைக்கு கார் இருக்கா, வீடு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, என்ன பொறுப்புல இருக்காரு, இவ்வளவும் பார்த்து செய்யப்படுகிற திட்டமிடப்பட்ட திருமணம் இல்லை. நாளை அவனுக்கு எவ்வளவு சம்பாத்தியம்னு தெரியாது, என்ன வேலைக்கு போவான்னு தெரியாது, எவ்வளவு உயரத்துக்கு வருவான்னு தெரியாது. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிடுவான்ங்கிற நம்பிக்கையோடு கல்லூரியில் படிக்கும் போதே வருகிற காதல் இது. நான் இப்படி சொல்றேனே, எப்படியும் ஒரு நாள் ஜெயித்து விடுவான் என்று அவன் மீது அவள் வைக்கிற நம்பிக்கையும், இவளுக்காகவாவது ஜெயிச்சிடணும் என்று அவள் மீது அவன் வைக்கிற அக்கறையும் தானே இந்த அகிலத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. சார், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம் சார். ஒன்னு தன்னை அறிதல், இன்னொன்னு தகுந்த நேரத்தில் தரப்படுகிற ஆலோசனை. இந்த தன்னை அறிதல்னா என்ன? தான் யாரு, தனக்குள்ள என்ன திறமை இருக்கு, நமக்கு எது வரும் வராது, இதை தெரிஞ்சாதான் இலக்கை தீர்மானிக்க முடியும். அப்படி பல நேரங்களில் ஒருவன் தனக்குள் இருக்கிற திறமையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை காதல் தான் வழங்குகிறது. எப்படி யதார்த்தமாவே பார்ப்போமே, ஒரு பொண்ணை பார்க்கறான், பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், இம்ப்ரெஸ் பண்ணணும்.
எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். உடனே கவிதை எழுதுவான், பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆடுவான், என்னென்னவோ பண்ணுவான் சார். அந்த தேடல் தான், தனக்குள் என்ன திறமை இருக்கிறது அவளை கவர்வதற்காக என்ற அந்த தேடல் தான் இன்றைக்கும் நம் சமூகத்தில் பல வெற்றிகரமான கலைஞர்களையும் கவிஞர்களையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த காதல் வாழ்வின் வெற்றிக்கு துணைதானே. இன்னொன்று சொன்னல, ஆலோசனை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, யாரால நமக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்க முடியும்? நம்மளுடைய பலம் பலவீனம், நம்மளுடைய சரி தவறு, நம்முடைய நல்லது கெட்டது இவ்வளவும் தெரிந்த ஒருவரால் தானே நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்க முடியும் சார். ஒருவரின் ஆதி முதல் அந்தம் வரை, அகம் முதல் புறம் வரை அத்தனையும் அறிந்தவளாக காதலியோ மனைவியாகவோ மட்டும்தான் சார் இருப்பா. ஊர்ல எல்லா அம்மாவுக்கும் தான் புள்ள உத்தம தான். ஊர்ல பல பேருக்கு ஒருத்தன் வில்லன் தான். ஆனால் அந்த உத்தமனுக்குள் இருக்கும் வில்லனையும் அந்த வில்லனுக்குள் இருக்கிற உத்தமனையும் தெரிந்த ஒருத்தி சரியான நேரத்தில் அவளுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து அவன் கப்பலாகும் போது வழிகாட்டும் மாலுமியாகவும், அவன் கணவனாகும் போது வாழ்விக்கும் மனைவியாகவும் வருகிறாளே ஒரு பெண், அவளை கொடுக்கிறதே காதல். அதுதானே வாழ்வின் வெற்றிக்கு துணையாக இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். விரைவா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் சார். எதிரணியிலிருந்து வந்து பல குறைகள் சொன்னாங்க சார். ஆடம்பரமாக பப்புகளிலும் பார்க்குகளிலும் வளர்கிற காதல்களை பார்த்தீர்களே, அநாதை இல்லங்களிலும் வளர்கிறதே காதல், அதை பார்த்தீர்களா? மால்களில் வளர்கிற காதலை பார்த்தீர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயும் வளர்கிறதே காதல், அதை பார்த்தீர்களா? காதல் வந்த உடனே பெற்றோரை கைவிடுகிற இளைஞர்களை பற்றி பேசினீர்களே, பெற்றோர்களாலேயே கைவிடப்பட்ட இளைஞர்கள் காதலால் கை கோர்க்கிறார்களே, அவர்களை பார்த்தீர்களா? சார், காதல் ஒன்று மட்டும் இல்லை என்றால் இந்த பெற்றோரும் உறவினர்களும் வெற்றிக்கு துணையாக இருந்திருப்பார்களே என்பது உங்களுடைய கவலை என்றால், காதல் ஒன்று மட்டும் இல்லை என்றால் பெற்றோரும் உறவும் யாருமே இல்லாத இந்த உலகத்தில் அவர்களுக்கு யார் துணையாக இருந்திருப்பார்கள் என்பது என்னுடைய கவலை. ஆக ஒரு ஆதரவற்றவருக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் காதலாகவும் வருகிறது ஒரு காதல் என்றால், ஊனமுற்றோருக்கு விழியாகவும் செவியாகவும் காலாகவும் வருகிறது ஒரு காதல் என்றால், அந்த காதல் வாழ்வின் வெற்றிக்கு என்றைக்கும் துணைதான் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, காஃபி ஷாப்பிலும் கேப்புச்சினோவிலும் இல்லை காதல், களத்தில் நின்று போராடுகிற ஒருவனுக்காக தன் காதலை கையில் பிடித்து கொண்டு காத்திருக்கிறாளே ஒரு மனைவியின் புரிதல், அதில் இருக்கிறது காதல் என்று சொல்லி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் என்ற கண்ணதாசனின் வரிகளை காதலர்களுக்கு காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காஃபி ஷாப்பில் இருப்பதல்ல காதல், களத்தில் நின்று போராடுவது காதல். அருமையா இருந்துச்சுல அந்த வரி. ரொம்ப அழகான தொடக்கம், அழகான கருத்து, அது அழகா பிரசன்ட். காதல்னாலே அழகு தானே. ஆனா அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு மனிதன் காதலிக்கிறான் என்பதை விடுங்க, அவன் முன்னேறணும்னு ஆசைப்படுறான்னா 2 விஷயம் தான் அவனுக்கு பின்னால இருக்கும். ஒன்று அவன் வீட்டின் வறுமை, இன்னொன்று அவன் இதயத்தின் காதல். இது 2 தான் அவனை விரட்டும். ஒன்று தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஓடுவான், இல்லை ஒரு பொண்ணை காதலிச்சு நான் குடும்பமா வாழணும்னு ஓடுவான். அந்த அந்த அழகான சொற்றொடருக்காகவே அந்த பிள்ளையை 1000 பாராட்டுவான். இன்னொரு அருமையான ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் சொன்னாங்க. தன்னை அறிதல், தகுந்த ஆலோசனை. எல்லா சைக்காலஜி ஆட்களும் சொல்ற 2 அருமையான விஷயம். முதல்ல நீ ஜெயிக்கணும்னா நீ யாருன்னு தெரியணும். 2வது உனக்கு சரியான ஆலோசனை கொடுக்கணும். இந்த 2ஐயும் காதல் செய்கிறது என்கிற மிகப்பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ தடுமாறுகிற பொழுது, தடம் மாறுகிற பொழுது ஒரு காதலி இருந்தால் அவன் வாழ்வை இனிக்கும் என்பதை ரொம்ப இனிப்பா சொல்லியிருக்கிற அவர்களுக்கு நிச்சயமாகவே நாம் ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும், ரொம்ப சிரமம்தான். வாங்க லட்சுமி நாராயணன். கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்படுற எல்லாருக்கும் துணையாக இருக்கிற கல்யாண மாலைக்கும், என்னை போன்ற இளம் பேச்சாளர்கள் எல்லோருக்கும் துணையாக இருக்கிற போற்றுதலுக்குரிய மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் மோகன் ஐயா அவர்களுக்கும், இந்த அற்புதமான பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே சொல்லுங்கப்பா. வாழ்வின் வெற்றிக்கு காதல் துணையா இருக்கு அப்படின்னு 3 பேர் பேசிட்டு அமர்ந்திருக்காங்க. ஆமா. ஆனா நானு வாழ்வின் வெற்றிக்கு காதல் துணையாலாம் இல்ல, அது எங்க வாழ்க்கைக்கே வினையா தான் இருக்கு அப்படிங்கறதான் பேச வந்திருக்கேன். முதல்ல பேசின சகோதரி அக்ஷயா அவர்கள் வந்தாங்க. காதலிக்கிறதுனால 365 நாட்களும் எங்களுக்கு பண்டிகையாக இருக்கிறது.
எங்கள் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கிறது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம் அப்படின்னு அடுக்குனாங்க. இதுல எனக்கு என்ன தெரியுமா வேதனை, அவங்க அடுக்குனதுல ஒண்ணு கூட அந்த கடவுளுக்கே அடுக்காது. எப்படி திட்டுற? காதலிக்கிறதுனால நாங்க அழகாக மாறி விடுகிறோம் சொல்றாங்க. உண்மைதான். இவங்க சொன்னது அப்படியே ஒரு புதுக்கவிஞர் கூட கவிதையில சொன்னார். சொல்லு. காதலித்தால் நீ அழகாக மாறுவது உனக்கு தெரியும், ஆனால் நீ அசிங்கப்படுவது ஊருக்கே தெரியும். அந்த புது கவிதை அனுபவிச்சு எழுதியிருக்காயா? காதலிக்கிறதுனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றாங்களே. நான்லாம் இது வரைக்கும் யாரையுமே காதலிச்சது இல்ல. நான் சந்தோஷமா இல்லையா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு காதல் கூட அமைஞ்சதே இல்லை நடுவர்களே. ஏன் தெரியுமா? புத்திசாலிகளுக்கு எப்போதும் அவ்வளவு எளிதில் காதல் அமைந்து விடுவதில்லை. அப்ப காதலிக்கலாம் முட்டா பையங்கறியா? என்கிட்டலாம் யாராவது வந்து தம்பி உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கூட கோவப்பட மாட்டேன். தம்பி உனக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டா கோவப்படுவேன். அதுக்காக எனக்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, நிறைய இருக்கு. நான் கடவுள்கிட்டயே கேட்டேன், கடவுளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லவ் அமைஞ்சிருச்சு, எனக்கு மட்டும் ஏன் நீ ஒரு லவ் அமைச்சு கொடுக்கலன்னு. கடவுள் சொன்னாரு, நீ உருப்படாம போறதை நான் பார்க்க விரும்பல தம்பி, அதனாலதான். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க சார், அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த ஒத்த பையனை பத்தி ஊர் பூரா எவ்வளவு பெருமையோட சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அப்பா அம்மா அம்மா சொல்லுவாங்க, என் புள்ள இருக்கானே சிங்கம் மாதிரி அப்படிம்பாங்க. அப்பா சொல்லுவாரு, என் மகன் புலி மாதிரிம்பாரு. ஆனா அவன் லவ் பண்ற பொண்ணுட்ட போய் நீ மட்டும் ஊன்னு சொல்லு, உன் காலில் நான் நாயா கிடக்கிறேன் அப்படிமா. அப்பாவும் அம்மாவும் கதாநாயகனா பார்க்கிற மகனை இந்த காதல் காமெடியனா மாத்திருச்சே. இந்த காதல் எப்படி நம்ம வெற்றிக்கு துணையா இருக்குங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. சார், இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒரு லவ் நமக்கு ஓகே ஆகிறதே பெரிய போராட்டம். ஒரு பொண்ணுட்ட கஷ்டப்பட்டு வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அது நமக்கு எப்ப மெசேஜ் பண்ணும்னு வெயிட் பண்ணி, அப்படியே அது நமக்கு மெசேஜ் பண்ணாலும் கொஞ்ச நேரம் பிஸியா இருக்கிற மாதிரி நம்ம சீன் போட்டு அதுக்கப்புறம் லேட்டா அதுக்கு ரிப்ளை பண்ணி அது கரெக்டா வாட்ஸ்அப்ல ஆன்லைனுக்கு வர நேரமா பார்த்து நம்ம ஆஃப்லைனுக்கு போய் அது நமக்கு எப்ப கால் பண்ணும்னு காத்திருந்து திடீர்னு ஒரு கால் வரும், அதை அட்டன் பண்ணி காதுல வச்சா உங்களுக்கு மிக்ஸி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, லோன் வேணுமான்னு கேட்கிற ஒரு ஆள்கிட்ட பொறுமையா பதில் சொல்லி, இவர்தான் யாரையுமே காதலிக்காதவரா. காதலி மேல நமக்கு இருக்கிற எமோஷனை வளர்த்துக்கிட்டு அதே எமோஷன் அதுக்கும் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தையும் வளர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணுட்ட போய் லவ் சொன்னா கூட அந்த லவ் இன்னைக்கு சக்சஸே ஆகுறது இல்லைன்னா, லவ் சக்சஸ் ஆகுறதே இன்னைக்கு பெரிய போராட்டமா இருக்கு. இந்த லவ்வை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறதுங்கிறத எங்களுடைய கேள்வி. சூப்பர். அப்படி ஒருவேளை காதல் ஓகே ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்காங்களா காதலிக்கிறவங்க? இல்ல, அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தாங்க சார் காதலிக்கிறவங்க. அந்த பொண்ணு ஒரு ஊர்ல இருப்பா, இந்த பையன் வேற ஒரு ஊர்ல இருப்பான், முகத்துக்கு முகம் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா கூட அந்த காதலில் ஒரு புனிதம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, யாரோட இருக்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. காதல் துணை என்பது நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் என்ன பண்றேன் ஏது பண்றேங்கிறத போன் பண்ணி ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது காதல் துணைங்கிறது. அடுத்த சகோதரர் விஜய் நம்பி அவர்கள் வந்தார். காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? குண்டூசி கூட அதை கொண்டு கூட கிணறை தோண்டி விடுமா. உண்மைதான். அதே காதல் தான் ஒருத்தன் கிணத்துல போய் குதிக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. தாழ்வு மனப்பான்மை வந்து காதல் இல்லாமல் செய்து விடுகிறது. ஆத்மார்த்தம் அது ஒரு ஆன்மாவின் ராகம். என்னெல்லாம் சொல்றாரு? நான் விஜய் நம்பி அவர்களை பார்த்து கேட்கிறேன், காதலிக்கிறதுனால இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் என்னெல்லாம் இழக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? காதலிக்கிறதுனால ஒருத்தனுக்கு படிப்பு போகுது, வயசு போகுது, சந்தோஷம் போகுது, மானம் போகுது, மரியாதை போகுது, நிம்மதி போகுது, கடைசியில பல பேருக்கு உசுரே போகுது. அழகுக்காக ஒருத்தவங்களை காதலிச்சா அது ஆசை, பணத்துக்காக ஒருத்தவங்களை காதலிச்சா அது ஒரு தேவை, கவர்ச்சிக்காக காதலிச்சா அது ஈர்ப்பு, காதலிக்கிறாங்கிறதுக்காகவே ஒருத்தவங்களை காதலிச்சா அது அனுதாபம். இன்னைக்கு காதல் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவை எதுவுமே காதலாக இல்லை என்கிற போது இந்த காதலை வைத்து எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காதல்ல எல்லாமே குறைகள் தான் சார். இவங்கள மாதிரி காதலை புனிதப்படுத்தி பேசுறவங்க பேச்ச நம்பாதீங்க. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க மனசை பார்த்து தான் காதல் வரும்பாங்க. கிடையாது. காதல் எங்க மனசை பார்க்குது? பாக்கெட்ல இருக்கிற பர்ஸை தான் பார்க்குது. அப்பா அம்மாவுக்கு ஒரு நூல் புடவை நூல் வேட்டி எடுத்து கொடுக்க மாட்டான்.
ஆனா லவ் பண்ற பொண்ணுக்கு 1000கணக்கில் செலவு பண்ணி டெட்டி பேர் பொம்மை வாங்கி கொடுப்பான். கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பேனா பென்சில் வாங்கி தர மாட்டான் சார். ஆனா லவ் பண்ற பொண்ணுக்கு 150 ரூபாய்க்கு டெய்ரி மில்க் வாங்கி கொடுப்பான். இவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் அந்த காதலி திருப்தி அடைவாளான்னு கேட்டா அடைய மாட்டான். குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. எப்படி நம்ம மெசேஜ் பண்ணாம இருந்தோம்னா அதை ஈகோன்னு சொல்லுவா. அவ மெசேஜ் பண்ணாட்டி அதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்பா. நம்ம பேசாம இருந்தா அவாய்ட் பண்றோம்னு சொல்லுவா. அவ பேசாம இருந்தா பிஸியா இருக்கேன் அப்படின்பா. நமக்கு வந்தா சந்தேகம் சொல்லுவா, அவளுக்கு வந்தா பொசசிவ்னஸ் சொல்லுவா. நம்ம என்ன பண்ணாலும் அதை சீனு சொல்லுவா, அவ பண்றது எல்லாமே கரெக்ட்னு சொல்லுவா. மொத்தத்துல அவளுக்கு வந்தா ரத்தம்னு சொல்லுவா, நமக்கு வந்தா தக்காளி சட்னி சொல்லுவா. இத்தனைக்கு பிறகு நம்மளும் காதலிச்சுட்டு இருக்கோம் பாரியா. சொல்றாங்க அமரன்னு ஒரு படத்தை வச்சு ஓட்டுறாங்க சார். ஆமா, காதலால அவன் நொந்து போனதுக்கு 1000 படங்களால சொல்ல முடியும். காதல்னு ஒரு படத்துல பரத்னு ஒருத்தர் காதலிச்சாரு. சுப்பிரமணியபுரம்ங்கிற படத்துல ஜெயின்னு ஒருத்தர் காதலிச்சாரு. டைட்டானிக்ல ஜாக்னு ஒருத்தர் காதலிச்சாரு. இவங்க எல்லாருக்கும் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் காதலிக்கிற எல்லாருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இது மாதிரி படமா தேடி பார்த்திருக்கிற பாரு நீ. காதல்ங்கிறது சகோதரி நிறைவாக பேசின அக்ஷயா அவர்கள் சொன்னதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்றோம், பிடிச்சதை வாங்கி கொடுக்குறோம், மடியில சாயிரம், தோல்ல சாயிரம், எல்லாம் சரி சார். இதெல்லாம் பணக்காரங்களுக்கு ஒத்து வரும். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இந்த காதல்லாம் ஒத்து வராது. அருமை. எங்கேயோ கிராமத்துல இருக்கிற பையன் அப்பா அம்மாவை விட்டுட்டு சென்னையில ஒரு பிஜி ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறானே, அவன் எத்தனை பொறுப்புகளை சுமந்துகிட்டு இருப்பான் தெரியுமா? அப்பா அம்மாவை பாத்துக்கணும், அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சொந்தமா வீடு வாங்கணும், பைக் எடுக்கணும், மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும். இத்தனை பொறுப்புகளை சுமக்க வேண்டிய வயதிலே ஒருவன் காதலை சுமக்க ஆரம்பித்தால் அவனுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமே. ஜூம் ஆப் கண்டுபிடிச்சத பெருமையா சொல்றார். அந்த ஜூம் ஆப் படிக்கிற பையன் அவனாவது உருப்படியா பயன்படுத்திருக்கானா? 11 வயசு பையன் இன்னைக்கு ஜூம்ல நடக்கிற அந்த ஆன்லைன் கிளாஸை விட்டுட்டு கூட படிக்கிற ஒரு பொண்ணோட லவ் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் சார். எவ்வளவு வேதனையான விஷயம். காதலுக்கு வயசு இல்லைன்னு சொல்றவங்க காதலிக்கலாம், ஆனா வயசே இல்லாதவன்லாம் இன்னைக்கு காதலிக்கிறான். நிறைவா ஒரே ஒரு செய்தி சார். ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி 4 பேர். அந்த அப்பாவுடைய அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம பையன் நல்லா படிச்சுட்டா நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவான்னு அப்பா நம்புறாரு. அம்மா நம்புறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கஷ்டம்லாம் தீந்துரும் அப்படின்னு. நல்ல காலேஜ்ல சேர்க்கறாங்க, மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல. முதல் வருஷம் நல்லா படிக்கிறான், 2வது வருஷமும் அரியர்ல நல்லா பாஸ் பண்ணிட்டான், 3வது வருஷம் ஒரு அரியர் வருது. காரணம் அப்பதான் ஒரு பொண்ணோட உனக்கு காதல் ஆரம்பமாகுது. வாட்ஸ்அப்ல ஹாய்னு பேச ஆரம்பிச்சது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுற அளவுக்கு அந்த காதல் பெரிதாக மாறுகிறது. திடீர்னு அந்த பொண்ணு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா, நம்ம காதலை எங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏத்துக்கல, அதனால எனக்கு வேற வழி தெரியல, இதுதான் நான் உனக்கு அனுப்புற கடைசி வாய்ஸ் மெசேஜ்னு சொல்லி அந்த பெண் தன்னுடைய உயிரை விடுறா. தான் ஆசைப்பட்ட பொண்ணு தனக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கத்தில் அந்த பையனும் உயிரை விடுறான். இதுல போனது 2 பேருடைய உயிர் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க சார். 2 பேருடைய உயிர் மட்டும் போல, ஒரு அப்பா தன்னுடைய மகன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, ஒரு தாய் தன் மகன் மேல் வைத்திருந்த பாசம், ஒரு தங்கை தன்னுடைய அண்ணன் மேல் வைத்திருந்த உணர்வு, அத்தனையும் சிதைத்து போவதற்கு இந்த காதல் தான் காரணமாக இருந்தது என்றால், பெற்றோரை கண்ணீர் சிந்தவிட்ட எந்த காதலும் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. எல்லோருக்கும் ஒரு சகோதரனாக நான் சொல்லிக் கொள்கிறேன், காதலை பற்றி நீங்கள் சிந்திக்கிற போதெல்லாம் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். உங்கள் கனவில் கூட உங்களுக்கு காதல் என்பது வரவே வராது என்று சொல்லி, வாழ்வின் வெற்றிக்கு இன்றைக்கு காதல் தடையாகத்தான் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. கலகலப்பா தொடங்கி சென்டிமெண்டா வந்து முடிச்சிட்டார். கடைசியா சொன்னது பார்த்தீங்களா, அப்படியே என்னைய கொஞ்சம் ஷேக் பண்ணிருச்சு. பெற்றோரை கண்ணீர் சிந்த வைக்கிற எவனும் காதலில் மட்டுமல்ல எதிலையுமே தேர மாட்டான். 2வது அவர் சொன்னது, கிராமத்திலிருந்து பல்வேறு கனவுகளோடு இங்கே வருகிறார்கள். அந்த கனவுக்கு பின்னால் அப்பாவின் உடல்நிலை இருக்கிறது, அம்மாவின் எதிர்பார்ப்பு இருக்கிறது, தங்கையின் திருமணம் இருக்கிறது. இத்தனை சுமைகளுக்காக இங்கே வாழ்வில் போராடி கொண்டிருக்கிறவன் அடிஷனலா காதலையும் தூக்கி வச்சுக்கிட்டா என்ன நியாயம்னு கேட்டிருக்கார். அருமையான கேள்வி, ரொம்ப பரபரப்பா அழகா முடிச்சிருக்கார். இப்போ 6 பேரும் மிக அழகாக ஏன்னா இதை வேற யாராவது பேசுறதை விட சம்பந்தப்பட்டவங்களே பேசின ஒரு பட்டிமன்றம் இல்ல. இவங்க சொன்னா இதெல்லாம் நிதர்சனம். 6 பேரும் மிக அழகாக தெளிவாக மிக அழகாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். 6 பேருக்கும் பலத்த கைத்தட்டல் கொடுக்கிறோம்.
இது ரொம்ப ஜோவியலான மேட்டர்னு நினைக்காதீங்க. உண்மையிலே இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்கன்னா, இன்னைக்கு சமூகத்தில் பற்றி எரிகிற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. உலகத்தில் காதலை உணராத உயிர்களே இல்லை, உலகத்தில் காதலை உச்சரிக்காத மனிதர்களே இல்லை, இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம இந்த அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுல பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா, இவங்க எல்லாருமே வந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை லிஸ்ட் பண்ணாங்க. சார் இதெல்லாம் அப்படி இருக்கு, இதெல்லாம் அப்படி இருக்கு. ரெண்டுமே நமக்கு சரியாக தான் தோணுது. ஆனால் ஒரு முடிவுக்கு நம்ம வந்தாகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை. ஏன்டா கல்யாணம் ஆகணும்னா எங்கள் அம்மா தான் காரணம்னா. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள மாதிரியே பொண்ணு கேட்குறாங்கன்னா. இது ரொம்ப ஈஸிடா. அடுத்த மாதிரி பொண்ணு பார்த்தாங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை நீ வாங்கிக்கோ, நீ முன்கூட்டியே ஃபோனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்லேயே பட்டுப்படவை கட்ட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அந்த டிஃபனே செய்ய சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டையே பாட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து சொன்னான், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேனே, வர மாதம் நிச்சயம், அடுத்த மாதம் கல்யாணம்னா. ரொம்ப சந்தோஷம். ஆனால் 3 மாதம் நாளே காணும். ஒரு நாள் அவளை பார்த்தே, நான் தாண்டா ஐடியா கொடுத்தேன், ஏன்டா எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லணா? அடப்பாங்கண்ணே, கல்யாணமே நடக்கலன்னா. ஏன்டா அண்ணே? எல்லாம் எங்கள் அம்மா மாதிரி இருந்தோன்னே எங்கள் அப்பா வேணான்ட்டான்னுட்டான். இப்போ அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிச்சா? இதுதான் அரேஞ்ச் மேரேஜ் இருக்கிற பிரச்சனை. ஆனால் இப்போ லவ் மேரேஜில் என்ன பிரச்சனைன்னு நம்ம பேசுகிறோம்னு சொன்னால், காதலிக்கிற பொழுது ஏற்படுகிற விஷயங்கள். இப்போ எல்லா உயிர்களும் காதலுங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் கேட்டால் அது ஒன்றும் பெருசாக நீங்கள் தான் என்னமோ மலர் பூ காடலான்றீங்க, ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் சார், அது எல்லா செட்லையும் வரும் சார் அப்படின்னு டாக்டர் ஈஸியாக சொல்லிடுவான். அது அந்த ஸ்டேஜில் வந்து போயிடும் சார் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் வருது. ஆனால் பசி வருது, தூக்கம் வருது, கோபம் வருது, அது மாதிரி காதலும் வருது. ஆனால் மற்ற எல்லா உணர்வுகளை விட இந்த உணர்வுகளை பற்றி இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் பேசணும்னா, மற்ற உணர்வுகள்லாம் நான் சம்பந்தப்பட்டது. எனக்கு பசிக்குது, எனக்கு தாகம் எடுக்குது, எனக்கு கோபம் வருது. ஆனால் காதல் என்று எனக்கும் இன்னொருவருக்கும் ஏற்படுகிறது. அப்போ இன்னொருவர் சம்பந்தப்படுகிற பொழுதே அது சரியா தவறாங்கிற ஆர்குமெண்ட் அங்கே வந்துடுது, இல்லையா? இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் இவங்க சொன்னாங்க, எவ்வளோ அருமையான காதல் உணர்வுகள் எல்லாம் சொன்னாங்க. எப்படி ஒரு சாதாரண ட்ரெஸ் பண்ணாதவனை, தன்னை பற்றி நினைக்காதவனை, தன் குடும்பத்தை பற்றி நினைச்ச அப்படி இருக்கிறவங்களாம் இப்படி இருக்கலாம் மேலே மேலே கொண்டு வருது காதல். அப்படி கொண்டு வந்து அழகாக அப்படி நிறுத்திடுது. எங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது, சும்மா பேசாதீங்க, எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், யதார்த்தத்தில் யோசித்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, ஒரு சவ ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக போகுது. அப்போ தெருவில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சவ ஊர்வலத்துக்கு இவ்வளோ செலவு, இவ்வளோ பிரம்மாண்டமாக போதே, பெரிய பணக்காரனா அதுக்குன்னு பணத்தை எப்படியா செலவு பண்ணுறதுன்னா, அது காரணம் இல்லை. இந்த இறந்த பெண்ணுடைய அண்ணன் துபாயில் இருந்தான். தன் தங்கைக்கு கல்யாணம் பண்ண வேண்டும், ரொம்ப சீக்கிரம் துபாயில் போய் தன் இளமையெல்லாம் அங்கே அடகு வச்சு நிறைய சம்பாரிச்சு இங்கே கொண்டு வந்தான். கொண்டு வந்து தங்கச்சிக்கு ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணம், அப்பா இல்லை அம்மாவும் அவனும் சேர்ந்து ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணம் பண்ணணும் வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்றா. சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பணம் இருக்கு, நகை இருக்கு, என்ன கேட்டாலும் போடுறேன்றான். ஏதோ காரணத்துக்காக அந்த வீடு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனாள். என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு வச்சிருந்த அத்தனை பணத்தையும் அவள் சவ ஊர்வலத்துக்கு செலவு செய்கிறேன்னு அந்த அண்ணன் செலவு செஞ்சான். அதனால தான் அவளை கிராண்டாக போச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இது ஒரு உறுப்புக்கா ஆச்சா? ஒரு பெண் பயங்கரமான டான்சர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டான்சர். அவளுடைய நடன ப்ரோக்ராமுக்கு டெய்லி ஒருத்தன் வருவான், அழகாக பண்ண அவளுடைய நடனத்தை அப்படியே ரொம்ப அட்மையர் பண்ணுவான். அட்மையர் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாள் சொல்லிட்டான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம் கலையை ரசிக்கிறவனே நமக்கு கணவனாக வருகிறான், எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறா. கல்யாணம் பண்ணா போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு. அப்போ அப்படி நொறுங்கி போயிட்டா. ஒரு அப்பா அம்மாட்ட போராடி ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறான், இவ்வளோ சம்பளம்ட்டு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சிச்சு. அவன் அந்த கம்பெனியில் வேலையே செய்யலை. 2-3 நாள் அந்த கம்பெனிக்கு ட்ரைனிங் மட்டும் போயிட்டு வந்துக்கிறான். அந்த ஐடியை வச்சே கல்யாணம் பண்ணிட்டான். நொந்து போயிட்டாங்க. இப்போ இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது, சார் இத்தனை பேருடைய ட்ராஜடிக்கு இந்த காதல் காரணமாக இருக்க, இதை போய் எப்படி சார் துணைன்னு சொல்ல முடியும்? தடையாக தானே சார் இருக்குது. எத்தனை பேர் தோற்று போகிற, எத்தனை பெற்றோரின் கனவுகள், எத்தனை அண்ணனுடைய இளமை, எத்தனை சகோதரனுடைய தியாகம் நொறுங்கி போகிற மாதிரி இந்த காதல் இருக்கு. இதை போய் எதுக்கு வச்சுக்கணும்? நம்மளா பார்த்துக்கிட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் நம்ம எல்லாரும் வரும். அப்போ இந்த காதல் வந்து நிச்சயமா துணையா இருக்காது. அது மனிதனை அந்த நேரத்தில் எப்போ இந்த காதல் தோக்க ஆரம்பிக்குது? இப்போ மேரேஜ், வெட்டிங் 2 சொல் இருக்குல்ல, 2 சொல்லும் ஒன்றும் இல்லை. வெட்டிங்கிறது செலிப்ரேஷன். இன்னைக்கு நான் ஒரு வெட்டிங் போயிட்டு வரேன், இன்னைக்கு ஒரு பர்த்டே, அது செலிப்ரேஷன். மேரேஜ்ங்கிறது வெட்டிங் டேலேருந்து அவங்க 2 பேருக்கு தொடங்குறது. எங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு, உங்கள் மேரேஜ் எப்படி இருக்குன்னா வெட்டிங் டேலேருந்து தொடங்குது, அதான் மேரேஜ். வெட்டிங்கிறது அன்னையோட முடிஞ்சு போகிறது, அதுக்கப்புறம் மேரேஜ்.
அப்போ காதலிக்கிற பொழுது நோயிங் அதிகமாக இருக்குது. அவள் எத்தனை மணிக்கு வருவா, நம்ம எத்தனை மணிக்கு போகணும், அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், அவள் பர்த்டே என்னைக்கு, இதெல்லாம் நோயிங். கல்யாணமான பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் சிக்கல் வரும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வருது. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக புரிந்து இன்டிமெசியாக தொடர்ந்து வாழுகிற எத்தனையோ பேர் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் இது தடை தான் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன இந்த 3 இன்சிடென்ட்டுமே ட்ராஜடி இன்சிடென்ட் தான் சொன்னேன். அப்போ 3 ட்ராஜடி இன்சிடென்ட் இருக்கும்போது என்ன ஆகிப்போகுது, காதல் அப்போ தடை தான் சார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் தேவையில்லாமல் ஒரு காலகட்டத்தில் வந்து அவனை குழப்பி அவனுடைய லட்சியங்களை கனவுகளை எல்லாத்தையும் தகர்த்து தெரிஞ்சுட்டு அவன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுது. இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நாம் நினச்சா, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிந்திருக்கிறது. ஆனால் கருத்தொருமித்த காதலர்கள் சில பேர் அமைதியாக மரணம் வரைக்கும் காதலோடு வாழ்ந்திருக்கிற விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. அவைகள் வெளியே ஒருவர்களே தெரியாமல் இருக்கலாம். அந்த காதல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. வாழ்க்கையில் கல்யாணத்திலிருந்து தான் காதல் தொடங்குது. ஆக கல்யாணம் காதலிக்கிற பொழுது இவள் மனைவியாக போகிறவள் என்கிற பொறுப்போடும், கல்யாணத்துக்கு பிறகு இவள் என் காதலி என்கிற விருப்போடும் யார் வாழ்கிறார்களோ அந்த காதல் ஒருபோதும் தோற்று போவதில்லை. அப்படி என்று சொன்னால் தடையாக இருக்கிறவர்கள் அங்கே 2 இன்று இருந்தாலும் கூட சரியான காதலை புரிந்து கொண்டு, காதலுங்கிறது கல்யாணத்தில் முடியணும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒரு தடவை கேட்டாங்க, எது தெய்வீக காதல்? அவர் ஸ்டைலே பதில் சொன்னார், 2 பேரும் சேர்ந்துட்டா அது சாதாரண காதல், பிரிஞ்சுட்டாங்கன்னா அது தெய்வீக காதல். புதுமை பித்தன் சொல்வார், வாழ்வுனா என்ன, வாழ்க்கைனா என்ன, ரெண்டும் ஒன்றும் இல்லை. வாழ்வு என்கிற சொல் வேறு, வாழ்க்கை என்கிற சொல் வேறு. வாழ்வுனா நம்ம என்ன பிறந்தோம், எங்கே வாழ்ந்தோம், எங்கே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அது வாழ்வு. வாழ்க்கைங்கிறது இடையில ஏற்படுற பல்வேறு விஷயங்கள், லட்சியங்கள், விருப்பு வெறுப்புகள், உறவுகள், இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. எனவே காதல் என்பது கல்யாணத்தில் தான் முடிய வேண்டும் என்று சொன்னால் அது வெற்றி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கல்யாணத்திலிருந்து தொடங்குகிற காதல் எப்படி நிலைத்து நிற்கிறது, அவனை வளர்த்து கொண்டே போகிறது. காதலில் ஜெயிப்பது என்பதும் காதலால் ஜெயிப்பது என்பது இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே தடை என்று இத்தனை பேர் சொன்ன பிறகு துணை என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகும் யாரோ ஒரு பொண்ணையும் யாரோ ஒரு ஆணையும் நல்ல குடும்பமாக வாழ வைக்க அவர்களுக்கு இருக்கிற காதல், மெல்லிய காதல் உணர்வு தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் தடைகள் சில அங்கங்கே தெரிந்தாலும் கூட துணையாகத்தான் இன்னும் மனித குலத்தை இது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதால் துணையே என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.